அத்தியாயம் 9ஐயும் 10ஐயும் பிரிவுகள் 118 முதல் 167 வரை உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் எனக்கு தெரிந்த தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறேன், எப்பொழுதுமே நாம் ஒரு தலைப்பை தொடுவதற்கு முன்னால் தொடர்புடைய பிரிவுகளை பார்ப்பது வழக்கம். இப்போது நாம் சாட்சி சட்டம் பிரிவு 118 முதல் 134 வரை அத்தியாயம் 9ஐ முதலில் பார்ப்போம். தொடர்ந்து அதே 135 இருந்து 167 வரை வருவதற்கு முன்னால் இதில் தொடர்புடைய பிரிவுகள் என்று பார்த்தால் இந்திய தண்டனை சட்டம், இது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 272 முதல் 283 வரை, குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை சட்டத்தில் அத்தியாயம் 13 272 முதல் 299 வரை அந்த அத்தியாயம் இருக்கும். அதுல மோட் ஆஃப் டேக்கிங் எவிடன்ஸ் 272 முதல் 283 என்றும், கமிஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் 284 முதல் 299 என்றும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஜெனரல் ப்ரொவிஷன் ஆஸ் டு என்கொயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ் சிஆர்பிசியில அத்தியாயம் 24 300 முதல் 327, அத்தியாயம் 25 ப்ரொவிஷன் ஆஸ் டு அக்யூஸ் பர்சன் அன்சவுண்ட் மைண்ட் 328 முதல் 339, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் ட்ரையல் ப்ரொசீஜர் செஷன்ஸ் ட்ரையல் 225 முதல் 237, ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் ஏ போலீஸ் ரிப்போர்ட் 238 முதல் 243, கேஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர் தென் ஏ போலீஸ் ரிப்போர்ட் 244 முதல் 250, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 251 இருந்து 59 வரை, ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட் சம்மரி ட்ரையல்ஸ் சாப்டர் 260 முதல் 265 வரையிலும் மற்றும் பல பிரிவுகள் இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்ல உள்ளடக்கி வரும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன், பென்தாம் என்ற ஒரு சட்டவியல் மேதை சொன்னார், சாட்சிகள் என்பவர்கள் நீதி பரிபாலனத்தில் கண்களையும் காதுகளையும் போன்றவர்கள் என்று சொன்னார். விட்னஸஸ் ஆர் தி ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொன்னார். இப்ப நாம் இந்த சாட்சிகளை வகைப்படுத்தி பார்க்கிற போது எண்ணற்ற சாட்சிகள் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் சட்ட புத்தகங்களை படிக்கிற போது accomplice witnesses, additional witnesses, accused witnesses, adverse witnesses, child witnesses, complaint witnesses, chance witnesses, confession witnesses, defense witnesses, death witness, deaf and dumb witness, delayed witness, eye witness, expert witness, foreign witness, caught up witness, hostile witness, hearsay witness, independent witness, innocent witness, inimical witness, infirm witness, injured witness, interested witness, material witness, major witness, medical witness, natural witness, official witness, occurrence witness, Persian witness, punchy witness, police witness, public witness, prosecution witness, pocket witness, related witness, recovery witnesses, rustic witnesses, single witness, solitary witness, stock witness, star witness, tutored witness, tainted witness, trap witness, tenderage witness, won over witness, unfavorable witness, unwilling witness, withhold witnesses னு பல தீர்ப்புகளில் சட்டவியல் மேதைகள் சாட்சிகளை பல வகைப்படுத்துகிறார்கள். நாம் இப்ப 118வது பிரிவை சாட்சி சட்டத்தில் பார்க்கிற போது எவர் சாட்சி சொல்லலாம், who may testify என அதுல ஆங்கிலத்தில் தலைப்பட்டிருப்பார்கள். who may testify, யார் சாட்சியம் அளிக்கலாம். நான் படிக்கிறேன், யார் சாட்சியம் அளிக்கலாம் என 118வது பிரிவில் பிஞ்சி பருவம், முதுமூப்பு நிலை, உடல் நோய் அல்லது மனநோய் அல்லது அதே வகையிலான வேறெந்த காரணத்தாலும்
கேட்கும் கேள்விகளை புரிந்து கொள்ளவோ அத்தகைய கேள்விகளுக்கு பகுத்தறிவுக்கு உகந்த பதில்களை கொடுக்கவோ அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று நீதிமன்றம் கருதினால் அன்றி எல்லா ஆட்களுமே சாட்சி சொல்ல தகுதி வாய்ந்தவர் ஆவார்கள். நல்லா கவனிக்கணும். 118வது பிரிவுல என்ன சொல்றாங்கன்னா, டெண்டர் இயர்ஸ், அதாவது பிஞ்சி பருவம், எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ், டிசீஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் ஆர் எனி அதர் காஸ் ஃபார் தி சேம் கைண்ட். நீதிமன்றம் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளிக்கக்கூடிய நபர்களை தவிர மீதி பேர் சாட்சியம் அளிக்க தகுதியற்றவர்கள். அதாவது இது நெகட்டிவா இருக்கும். டிஃபெண்டிங் கிளாஸ்ல யார் யார் இளம் வயதினரோ, யார் யார் வயது மூப்பில் உள்ளவர்களோ, யார் யார் மனதாலும் உடலாலும் நீதிமன்றம் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில்களை, நேரிய பதில்களை அளிக்க தவறுகிறார்களோ அவர்கள் சாட்சியம் அளிக்க தகுதியற்றவர்கள். இப்ப உதாரணமா எக்ஸ்பிளேஷன் கிளாஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க. A lunatic is not incompetent to testify. A lunatic is not incompetent to testify unless he is prevented by his lunacy from understanding the questions put to him and giving rational answer to them. இப்போ லுனாட்டிக்லேயே பார்த்தீங்கன்னா லூசிட் இன்டர்வல்னு ஒன்று வரும். லுனாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா லூசிட் இன்டர்வல்னு ஒன்று வரும். நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய காலம். அந்த நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் he may be examined as a witness. இப்ப அவன் பைத்தியமா இருக்கிற டயத்துல சாட்சி சொல்ல தகுதியற்றவன். இப்ப நம்ம இதை பெரும்பாலும் இந்த பிரிவு 118 எதுக்கு பயன்படுகிறது என்று சொன்னால் குழந்தை சாட்சியத்திற்கு பயன்படுகிறது. குழந்தை சாட்சியத்திற்கு பயன்படுகிறது. இது குழந்தை சாட்சியத்திற்கு சாட்சியம் எடுப்பதற்கு முன்னால் எப்படி பயன்படுகிறது என்று சொன்னால், எப்படி பயன்படுகிறது என்று சொன்னால், குழந்தையுடைய சாட்சியத்தை எடுப்பதற்கு முன்னால் 2011 1952 ஆண்டு நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் ரமேஸ்வர் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்கிற வழக்கில் ஒரு தீர்முடிவினை தந்தார்கள். என்ன தீர்முடிவு என்று சொன்னால், it is desirable that judges and magistrates should always regard their opinion that the child understand the duty of speaking the truth. It is desirable that judges and magistrates should always regard mandatory provision, அதாவது should always regard their opinion that the child understands the duty of speaking the truth. அதாவது குழந்தை உண்மையை நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறதா, இதுக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் எழுதணும்னு சொல்லி 1952 ஆண்டில் நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்முடிவுல தந்தார்கள். இந்த 1952 தீர்முடிவுக்கு பின்னால் ஒரு குழந்தையை விசாரிப்பதற்கு முன்னால் நீதிமன்றங்கள் பிரியர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வாயர் டெஸ்ட் ஆர் பிரியர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் குழந்தைகள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. இப்ப குழந்தைகள்கிட்ட கேள்விகள் கேட்கிற போது அந்த குழந்தைகள்கிட்ட கேள்விகளை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா என்று சொன்னால், வழிமுறைகள் தீர்முடிவுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வழிமுறைகள் தீர்முடிவுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக 2020 வந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல கூட அதற்கான வழிமுறைகள் சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தைகளை எப்படி பரிசோதிக்க வேண்டும், அதாவது அவர்கள் நேரிய பதிலை தருகிறார்களா, உண்மை எது பொய் என்று சாட்சியம் அளிப்பதற்கு முன்னால் புரிந்து கொள்கிற பக்குவத்தில் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்களா,
எப்படி கேள்விகள் கேட்க வேண்டும் என்று பல தீர்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வருகிறேன். முதல் தீர்ப்பு 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல், 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல், பக்கம் 145, பக்கம் 145, பக்கம் 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல், பக்கம் 289, பக்கம் 289. மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த வழக்கறிஞர், சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் SNJ அவர்களுடைய தீர்ப்பு கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட், கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட், கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட். இந்த தீர்ப்புல ரொம்ப அற்புதமாக அவர் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருப்பார். எப்படி வருத்தத்தை தெரிவித்திருப்பார் என்று சொன்னால், ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கற்பழிப்பு வழக்கில், குழந்தை கற்பழிப்பு வழக்கில் நீதிபதி அந்த குழந்தையிடம் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார், இந்த கேள்வி அறிவார்ந்த கேள்விதானா, அதை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்றார். நான் அதை அப்படியே படிக்கிறேன், கேட்டுங்க. A child is undoubtedly a competent witness, but as per the evidence side, her competence is to be tested by the court before an administering oath, and if the court finds that the witnesses is capable of understanding the questions put to her and giving a rational answer to those questions, then the court may hold that the witness is competent to testify. Here in the instant case, admittedly, X is a child witness. While examining her, the trial court committed, I regret to say, a lot of errors in cross violation of the guidelines issued by the Honorable Supreme Court. Before examining X, the trial court asked a few questions purportedly to test her competence. The first question was, what is her father's name? What is her father's name? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. குழந்தைக்கு அப்பா பேர் சொல்ல தெரியாது. குழந்தையினுடைய அறிவாற்றலை, குழந்தை உண்மை சொல்கிறதா பொய் சொல்கிறதா, உண்மை என்றால் என்ன, பொய் என்றால் என்ன, குழந்தைக்கு புரிகிறதா? இப்ப நம்ம சொல்லுவோம்ல, கிராஸ்ல நாங்க ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்ட்டுக்கு வர முடியாது, 7-8 கேள்வியை கேட்டுட்டு தான் பாயிண்ட்டுக்கு வரும்னு, அது மாதிரி நீதிபதி கேட்டிருக்காரு போல. உன்னுடைய தந்தை பெயர் என்ன? அடுத்த கேள்வி. The second question was, that was her age, உன் வயசு என்ன? அடுத்தது the third question, what was her educational qualification? And the fourth question was, where was she at the time of examination in court? She answered all the questions correctly. See, அது இப்ப இந்த 4 கொஸ்டினுமே அறிவாற்றலையும் குழந்தையினுடைய தகுதியை பற்றியும் சோதிக்கிற கேள்விகள் அல்ல. குழந்தையோட அப்பா பேர் என்னன்னா எல்லா குழந்தையும் சொல்லிடும், வயசு என்னன்னா எல்லா குழந்தையும் சொல்லிடும், நீ எங்க என்ன படிக்கிறன்னா எல்லா குழந்தையும் சொல்லிடும், நீ எங்க வந்திருக்கன்னா கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிடும். இப்ப இது 1952ஆம் ஆண்டின் இந்திய உச்ச நீதிமன்றம் ரமேஸ்வர் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்கிற வழக்கில் சொன்ன குழந்தையினுடைய அறிவாற்றலை, தகுதியை சோதிக்கிற கேள்விகளா என்று பார்க்கிற போது அடுத்த நீதிபதி சொல்றாரு பாருங்க. From these answers, the court has recorded that the witnesses had understood the questions. In my considered view, this is not sufficient. The court had not regarded whether the answers given to the questions were rational and sufficient to hold that she is competent. Asking few questions as though it is an empty formality will not satisfy the legal requirements. It should not be done in a mechanical fashion. At the same time, such questions should not be making it impossible to answer rationally. Neither should it be like a cross-examination. The questions should be in the nature of testing her competence to depose. While framing the questions, the age, her social background, whether literate or illiterate, are to be taken into consideration. ஒரு படிக்காத பொண்ணுட்ட போய் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி யார், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் யார் கேள்வி கேட்க முடியுமா? ஒரு படிக்காத பொண்ணுட்ட போய் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி யார் என்றோ, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் யார் என்றோ கேட்க முடியுமா? அதை தான் பாருங்க. While framing these questions, the age, her social background, whether literate or illiterate,
are all to be taken into consideration. The question should be put to her in such a way understandable to her in this அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து குழந்தைகள் இந்த தேசத்தின் சொத்து என சொன்னார். இப்ப சமீபத்தில் வெளியான இந்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 2019 கிரிமினல் லா ஜேர்னல் பக்கம் 46-35 ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. 2019 கிரிமினல் லா ஜேர்னல் பக்கம் 46-35 பக்கம் 46-35. இப்ப இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, இது சென்னையில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு. கேஸ் பேர் ரமேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். 2019 கிரிமினல் லா ஜேர்னல் பக்கம் 46-35 பக்கம் 46-35. கேஸ்ல என்னன்னா, சைல்டு விட்னஸ் ரெண்டு குழந்தைங்களையும் நீதிபதி என்ன பண்றாருன்னா, அவர் கேட்ட கேள்வி லோயர் கோர்ட்ல ட்ரையல் என்ன பண்றாரு, கேட்டனா கன்விக்ஷன் கொடுத்துறாரு. கன்விக்ஷன்ல கொடுத்து அப்பீல் கன்விக்ஷன் கொடுத்துறாங்க. கன்விக்ஷன் கொடுத்து அப்பீல் போகுது. அப்பீல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க, 2 குழந்தைகளுடைய சாட்சியத்தை அவர் தள்ளுபடி பண்ணிடுறார். ஏன் தள்ளுபடி பண்றாருன்னா, அவர் என்ன கேள்விகளை கேட்டு அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறார், குழந்தைகள் சாட்சியம் சொல்ல தகுதி இல்லாதவர்கள், எனவே அவருடைய ஐ விட்னஸ் அந்த 2 குழந்தைகளும் அவங்கள தள்ளுபடி பண்றார். இது அப்பீல்ல அக்யூஸ்ட் போன அப்பீல்ல படிச்சு பார்த்த சென்னை உயர் நீதிமன்றம் ரீட்ரையல் கொடுத்துரும். ரீட்ரையல் கொடுத்து அந்த 2 குழந்தைகளையும் விசாரிக்க சொல்லும். அவர் என்னென்ன கேள்விகள் கேட்டாருங்கிறது இந்த தீர்ப்புல படிக்க பாக்குறோம் பாருங்க. 2019 கிரிமினல் லா ஜேர்னல் 46-35 கேள்வி கேட்கிறார் குழந்தைகளை ட்ரையல் ஜட்ஜி கீழ்கோர்ட்ல. உன்னுடைய பேர் என்ன? எஸ். அப்பா பேர் என்ன? ரமேஷ். கிராமம் எந்த ஊர் உனக்கு? விருதுநகர் தாலுகா. கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறார். வாட் இஸ் யுவர் நேம்? எஸ். வாட் இஸ் யுவர் ஏஜ்? 8 முதல் 15 குறிப்பிடுறார். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? ரமேஷ். வாட் இஸ் யுவர் வில்லேஜ் நேம்? சின்ன பேராளி. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஸ்டடியிங். டு யூ நோ வேர் ஹேவ் யூ கம்? ஆன்சர் கோர்ட். டு யூ நோ why you are being brought to give evidence? Do you know before whom you are standing? நீ யார் முன்னால நிக்கிற, எதுக்கு நிக்கிற? உடனே குழந்தை எனக்கு தெரியல அப்படிங்குது. குழந்தை எனக்கு தெரியலங்குது. உடனே என்ன பண்ணிடுறாரு, even though the witness has answered all the question, I asked her, why have you come to the depose evidence? And she replied, I have come to depose about my mother's death. Further replied, I do not know who is standing in front of me in court and the person beside me. The court considered that the witness testimony is unacceptable as a witness does not know the judge and lawyers. என்ன சொல்றாரு, எல்லா கேள்விக்கும் அந்த பொண்ணு பதிலளித்திருந்தாலும் நீதிமன்றத்தில் வந்திருப்பதையோ நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு முன்னால் தான் இருப்பதையோ அந்த பொண்ணு அறிந்து கொள்ளவில்லை. எனவே அவருடைய அவர் சாட்சியம் அளிக்க தகுதி இல்லாதவர்னு முடிவு பண்ணிடுறார். அடுத்தது அதே கேஸ்ல அந்த குழந்தையினுடைய சகோதரியை விசாரிக்கிறார். அதுகிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஏஜ்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? வழக்கமான பதில். வாட் இஸ் யுவர் வில்லேஜ் நேம்? பேரளி. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஸ்டடியிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். டிட் யூ நோ வேர் யூ ஹேவ் கம்? ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்ட். Question, did you know what have you been brought for? I have come to tell about my mother's killing. Question, do you know who are you stand in front of? He stated, he has come to depose evidence before you. I asked him who I am. நான் யாருன்னு கேட்கிறார். He replied, don't know. உடனே முடிவுக்கு வந்துறார். The court did not allow him to depose evidence because he was considered incapable to depose evidence. இத matter recap to the சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்ல பிடிச்சி வாருன்னு வாரிடுறாங்க. என்ன வாடுறாங்கன்னா, இது அறிவார்ந்த குழந்தையை சோதிக்கிற கேள்விகளா? ஒரு குழந்தை கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்க வந்திருக்கேன், நான் கோர்ட்ல வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லாதது ஒரு தப்பான விஷயம் இல்ல. சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னது ரீட்ரையல் கொடுத்தது கரெக்ட் இந்த அப்படின்னு சொல்லி
இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது. இப்ப பாருங்க, இப்ப எப்படி கேள்விகளை கேட்கணும்னா, நான் இது சம்பந்தமா நிறைய தீர்முடிவுகளை படித்து பார்த்தேன். டெல்லியில ஒரு நீதிபதி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி எழுதியிருந்தார். அவசியம் எல்லா இளம் வழக்கறிஞர்கள் சீனியர்கள் முதல் ஜூனியர்கள் வரை இந்த தீர்ப்பை அவசியம் படிக்கணும். 2000 ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், டெல்லி ஹைகோர்ட் 15th ஏப்ரல் 2013 டிசைட் ஆயிருக்கு. 15th ஏப்ரல் 2013 டிசைட் ஆயிருக்கு. இந்த நீதிபதி பேர் வந்து மிட்டல், கீதா மிட்டல். நான் எத்தனையோ தீர்முடிவுகளை குழந்தை சாட்சியத்திற்காக படித்து பார்த்தாலும் இந்த ஒரு தீர்முடிவு பல தீர்ப்புகளை இவர் அலசி ஆராய்ச்சி எப்படி கோர்ட்ல குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு பல வழிகாட்டுதல் தந்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதல்ல அவர் ஒரு சொல்லுவார், உண்மை எது பொய் எதுன்னு குழந்தைகிட்ட எப்படி கேள்வி கேட்கறதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன உதாரணம் சொல்லுவார்னா, இப்ப நீதிபதியோட முடி கருப்பா இருக்கும். நான் டை அடிச்சிருக்கேன், கருப்பா இருக்கு, அது அடுத்த விஷயம். இப்ப இந்த முடியை அந்த குழந்தைகிட்ட காமிச்சு, என் முடி பச்சை கலர் அப்படின்னு சொன்னா இது என்னமான்னு கேட்டா, அந்த குழந்தை பொய் என்று தெரிந்து கொண்டா, பொய்ன்னு சொன்னா குழந்தை என்ன பண்ணும், இல்ல உங்க முடி வந்து பச்சை கிடையாது, கருப்பு தான், நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லும். she is capable to giving evidence. பொய் எது உண்மை எதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. இது மாதிரி அந்த தீர்ப்புல நான் அந்த தீர்ப்பை சொன்னா ஒரு நாள் கிளாஸ் போயிடும். அவசியம் எல்லாருமே நெட்ல ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், ஸ்டேட் வெர்சஸ் பெரிய ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு. ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், டெல்லி ஹைகோர்ட் 15/4/2013, கிரிமினல் எல்பி 250/2012 இந்த தீர்ப்பை படிச்சு பாருங்க. இப்ப நம்ம சைல்டு விட்னஸ்ல நிறைய தீர்முடிவுகள் இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு 119 போயிடுவோம். 2014 ஏசிஆர், 2014 ஏசிஆர் அப்பெக்ஸ் கோர்ட் ரிப்போர்ட், ராதைசியாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், ராதைசியாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சைல்டு விட்னஸ்க்கு, இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சைல்டு விட்னஸ்க்கு. ராதைசியாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். Evidence of a child witnesses must be subject to close scrutiny to rule out of possibility of tutoring. It can be relied upon if court finds that the child witness has sufficient intelligence and understanding of obligation of oath. As a matter of caution, court must find adequate corroboration of child witness evidence. If found reliable and truthful corroborated by other evidence on record, it can be accepted without hesitation. இப்ப சைல்டு விட்னஸுக்கு கராபரேஷனே தேவையில்லைன்னு நிறைய தீர்ப்புகள் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஜஸ்டிஸ் பானுமதி அம்மா ஒரு தீர்ப்பு தந்தாங்க. 2015 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 2944 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு டிஎஸ் தாகூரும் பானுமதி அம்மா ஜேவும் 2015 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 2944 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய டெஸ்ட்ல குழந்தை சாட்சியம் அளிக்க தகுதியுடையவரை நீங்க முடிவு பண்ணிட்டாலே அந்த எவிடன்ஸ் நீங்க ஏத்துக்கலாம். அதுல அப்சர்வேஷன், பிரியர் டெஸ்ட்ல குழந்தை சாட்சியம் அளிக்க தகுதியுடையவரை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, டியூட்டரிங் இல்லைன்னு கோர்ட் முடிவுக்கு வந்துட்டா கராபரேஷன் தேவையில்லாம அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். கராபரேஷன் தேவையில்லாம அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். மிக மிக அற்புதமான அந்த தீர்ப்பு. இப்ப நம்ம சைல்டு விட்னஸை பார்த்தோம். சொல்லிட்டே போனா தீர்ப்புகள் ஒரு நாளைக்கு நடத்தலாம். சைல்டு விட்னஸ். அடுத்தது 119 படிக்கிறேன் கேளுங்க. பேச இயலாதவராக உள்ள ஒரு சாட்சி தாம் தம் சாட்சியத்தை புரிந்து கொள்ளத்தக்க செய்யக்கூடிய வேறு எந்த முறையிலும், அதாவது பேச இயலாதவராக உள்ள ஒரு சாட்சி தம் சாட்சியத்தை புரிந்து கொள்ளத்தக்க செய்யக்கூடிய வேறு எந்த முறையிலும், அதாவது எழுத்து மூலமாகவோ, நல்லா கவனிக்கணும், அதாவது எழுத்து மூலமாகவோ அல்லது செய்கைகள் மூலமாகவோ அதை கொடுக்கலாம். அதாவது பேச இயலாதவாறு உள்ள ஒரு சாட்சி கோர்ட்ல சாட்சியம் கொடுக்கிறப்ப புரிந்து கொள்ளத்தக்க வகையில பை ரைட்டிங், எழுத்து மூலமோ செய்கைகள் மூலமோ கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் பகிரங்கமாக அத்தகைய எழுத்துக்களும் செய்கைகளும் காட்டப்படுதல் வேண்டும். அதாவது எழுதி காமிக்கிறதும் செய்கைகளை சொல்றதும் திறந்த நீதிமன்றத்துல பகிரங்கமாக, இப்ப சைல்டு விட்னஸ்னாலே திறந்த நீதிமன்றம்ல போஸ்கோ நம்ம அப்புறம் வருவோம்.
அதாவது பயங்கரமாக அது என்ன சொல்லுதுங்கிறது, அதாவது அந்த வாய் பேச இயலாத உள்ள சாட்சி எழுத்து வடிவில் என்ன சொல்றாங்கிறது நீதிபதிக்கு தெரியணும், எதிர்வக்கீலுக்கு தெரியணும், எதிரிக்கு தெரியணும். சைகையில என்ன சொல்லுதுங்கிறது எதிர்வக்கீலுக்கு தெரியணும், நீதிபதிக்கு தெரியணும். இப்ப அவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியம் வாய்மொழி சாட்சியமாக கொல்லப்படுதல் வேண்டும். இப்ப இதுக்கு பாருங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 119க்கு ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. என்ன அமெண்ட்மெண்ட்னா 119ல அமெண்ட்மெண்ட் வீடியோகிராஃபி பண்ணணும். வீடியோகிராஃபி பாருங்க 119ல provided witness is unable to communicate verbally, the court shall take the assistance of an interpreter or special educator in recording the statement and statement shall be videographed. இத ரொம்ப கோர்ட்ல ஃபாலோ பண்றாங்களான்னா நிறைய கோர்ட்ல ஃபாலோ பண்றது கிடையாது. வீடியோகிராஃப் பண்றாங்களான்னா வீடியோகிராஃப் பண்றது கிடையாது. இது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் வந்த தேதி 3/2/2013 3/2/2013. இப்ப என்ன, நான் இன்னொரு வாட்டி 119 வாசிக்கிறேன், கவனிங்க. A witnesses who is unable to speak may give his evidence in any other manner in which he can make intelligible by writing or by signs, but such writing must be written and the signs made in open court. Evidence so given shall be deemed to be oral evidence. If provided, if the witness is unable to communicate verbally, the court shall take the assistance of an interpreter or a special educator in recording the statement and such statement shall be videographed. இப்ப நிறைய நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ஊமை மொழி பேச தெரிந்த மொழிபெயர்ப்பாளரை வச்சுக்கணும். இப்ப ஊமை மொழி தெரிஞ்சவங்க யாருன்னா, அந்த மாவட்டத்தில் காதுகளாத ஒரு பள்ளியில ட்ரெயின்ட் ஆசிரியரா இருப்பாங்க. இது அணில சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஊமை மொழி பேசுறவங்களுக்கான வழக்கறிஞர்களை ட்ரெயின் பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு. வழக்கறிஞர்களை ட்ரெயின் பண்ணி வழக்கறிஞர்களே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட கேட்டு வாங்கி அவங்கள இன்டர்பிரட்டரா வச்சுக்கலாம். இப்ப நிறைய கோர்ட்ல அந்த என்ன சாட்சியம் சொல்லும் போது ஊமை கைய காமிக்குதோ சாட்சி. இப்ப நீங்க ஒரு உதாரணமா ஒரு கேள்வி கேட்கறீங்க, இப்ப எத்தனை மணிக்கு சம்பவம்னு சொல்லி கேட்கறீங்க. ஆமா, சம்பவம் 10 மணிக்கு தானே கேட்கறீங்க. அது திருப்பி 10 விரலை காமிச்சு 10 மணிக்குன்னு சொல்லி வச்சுங்களேன், சாட்சி 10 விரலை காண்பிக்கிறார். அதாவது காமிக்கிற சைகை மொழிய டெபோசிஷன்ல கொண்டு வரணும். அதுக்கு இன்டர்பிரட்டர் என்ன சொல்றார், மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்றார். இப்ப மொழிபெயர்ப்பாளர் சாட்சி 10 விரலை காட்டியதால் 10 மணி என்கிறார், அதை எழுதணும். இப்ப 2013 தீர்ப்பு வந்தும் நிறைய நீதிமன்றங்கள்ல வீடியோகிராஃப் பண்றதில்ல. நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 2014 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 321 இடமா சீக்கிரம். 2014 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 321. 2014 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ரெண்டாவது வலியும் பக்கம் 321. மரியதாஸ் வெர்சஸ் ஸ்டேட். இது யாரோட தீர்ப்புனா, நான் அடுத்து சொல்ற பொறுத்த முடியும் நீ பார்த்து வச்சுக்கணும், நான் சொல்லும் போது தெரியட்ட கூடாது. மரியதாஸ் வெர்சஸ் ஸ்டேட், மரியாதைக்குரிய வணங்கி மகிழக்கூடிய பிஎன் பிரகாஷ் ஐயாவோட தீர்ப்பு. இதுல யார் வக்கீல் அப்படின்னா, என்னுடைய நண்பர் கருணாநிதி தான் வக்கீல். என்னுடைய நண்பர் மதுரை கருணாநிதி தான் வக்கீல். இதுல என்ன பாருங்க, ரொம்ப அற்புதமா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா டிஸ்கஸ் பண்ணி இந்த தீர்ப்புல தான் நிறைய வழிகாட்டுதல் சொன்னாங்க. என்ன வழிகாட்டுதல் சொன்னாங்கன்னா, எப்படி இந்த சாட்சியத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாருங்க,
deaf and dumb witnesses. Recording of evidences. Court has to first ascertain whether witness is capable of writing. முதல்ல கோர்ட் என்ன பண்ணணும், சாட்சிக்கு எழுத தெரியுமா, சாட்சி எழுத தெரிந்தா அதை எழுத்தே நம்ம சாட்சியா வச்சிடலாம். If not capable of writing, court should require witness to speak by sign and gestures. Suppose சாட்சிக்கு எழுத தெரியலன்னா சைகை மொழியில சொல்லுங்க, சைகை மொழியில, அதாவது சைகையா காட்டுங்கன்னு சொல்லணும். இப்ப ட்ரையல் கோர்ட் in instant case not giving any finding whether Pidolitto knows to read and write, signature in original deposition found in Tamil in totally disjointed manner shows that she does not know to read and write. That does not know to read and write. Trial court ought to have made inquiry to ascertain her literacy level. However, failure to do same in instant case cannot be said to have caused any prejudice. Effect, both police and trial court request and service of PW7, a teacher specifically trained a language of mute to interpret evidence of victim PW2, a deaf and dumb illiterate village girl. Both PW2 PW7 were administered both by court. PW7 assisted court in interpreting signs and gestures of PW2. No case of accused that PW7 was related to PW family is known to her. அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லும் போது நான் சொல்ற சர்க்குலர் குறிச்சிங்க. இந்த சர்க்குலர் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகப்படும். மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்க்குலர் ROC நம்பர் 1729/2010 dated 2/6/2010, deaf and dumb witnesses, recording of statements, assistance of interpreter, assistant interpreter, circular issued by Madras High Court to all subordinate court, listing advocates trained to provide assistance to court, as also special schools from where courts can request in service of teachers. அப்படின்னு சொல்லிட்டு recording of statement of deaf and dumb witnesses, viability of videography recording statements, apprehension misuse of recording by videographer. இப்ப இந்த மாதிரி வீடியோகிராஃப் பண்ணும்போது வீடியோகிராஃபர்ட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கணும். என்ன அஃபிடவிட்னா, நான் கோர்ட்ல நடக்கிறத வெளியில சொல்ல மாட்டேன், கோர்ட்ல நடக்கிறத வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கணும். சரி, வீடியோகிராஃபருக்கு யார் பணம் தருது? இப்ப சாட்சி ப்ராசிக்யூஷன், சாட்சி விசாரிக்கிறது ப்ராசிக்யூஷன், யார் பணம் தருது? வீடியோகிராஃபருக்கு யார் பணம் தருது? அதற்கும் நீதிபதி PN பிரகாஷ் வழி சொல்றார், கண்டிஜன் ஃபண்ட்ல பணம் கொடுங்க. இது கண்டிஜன் ஃபண்ட்ல பணம் கொடுத்துருங்க, கண்டிஜன் ஃபண்ட்ல பணம் கொடுத்துருங்க. இந்த பாருங்க, facts upon witness accused, இதுல சொல்லும் போது கண்டிஜன் ஃபண்ட்ல பணம் கொடுத்துருங்க. அந்த வீடியோகிராஃபர்கிட்ட கோர்ட்ல நடந்ததை நான் வெளியில சொல்ல மாட்டேன்னு ஒரு அஃபிடவிட் வாங்கிருங்க. அது மட்டும் இல்லாம 2013 அமெண்ட்மெண்ட் படி எல்லா கோர்ட்டுமே உண்மை சாட்சியத்தை பதிவு பண்ணும் போது வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அமெண்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா படிக்கிறேன் கேட்டுங்க, செல்வி வீடியோகிராஃப்டு, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், mandatory provision provided if the witness is unable to communicate verbally, the court shall take the assistant interpreter or a special educator in recording the statement. On such statement shall be videographed. நாளைக்கு வீடியோகிராஃப் இல்லாம சாட்சிகளுடைய மொழிகளை சைகைகளை பதிவு செய்யாமல் இருந்ததுன்னா that is not called as evidence. அதுக்கு நான் சொல்ற ரூலிங்கை குறிச்சிங்க. 2012 ACR State of Rajasthan versus Darshan Singh. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இன்டர்பிரட்டருக்கு ஓத்து எடுக்கணும். யாருக்கு எடுக்கணும்? இன்டர்பிரட்டரை பொட்டியில ஏத்தி ஓத்து எடுக்கணும். அதோட மொழிபெயர்ப்பாளர் அந்த பொண்ணுக்கு காது அந்த யாரு சாட்சியம் அளிக்கிறாரோ அவர் சொல்கிற சைகை மொழிகளை தெரிந்து கொள்கிற அளவிற்கு அந்த சாட்சியங்களுடன் பழக்கப்பட்டவராகவோ அல்லது அந்த ஊமை மொழியை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி தகுதி உடையவராக இருக்க வேண்டும். இப்ப படிக்கிறேன் கேட்டுங்க. 2012 கிரிமினல் லா ஜெனரல் 29/08, 2012 ACR 680 வெளியான ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் தர்சன் சிங்ல டீஃப் அண்ட் டம் விட்னஸஸ்
he is able to read and write. If it is disabled to record his statements, giving him questions in writing and seeking answers in writing. அதாவது சாட்சிக்கு பேச தெரியலன்னா கேள்விகளை எழுதி பதிலா பெற்றுக்கொள்ளலாம். இன் கேஸ் such witness is not able to read, அதாவது படிக்க தெரியவில்லை, not able to read and write, படிக்கவோ எழுதவோ தெரியவில்லை என்றால் his statement can be recorded in sign language. அதாவது படிக்கவோ எழுதவோ தெரியவில்லை என்றால் அவர் சொல்கிற சைகைகள் வழியாக, அந்த சைகைகளும் மொழிபெயர்ப்பாளர் வழியாக சாட்சியமாக பதிவு செய்திட வேண்டும். இன் கேஸ் ஆஃப் இன்டர்பிரட்டர் இஸ் ப்ரொவைடட், he should be a person of same surrounding but should have any interest, அதாவது அந்த வழக்கில் ஏதோ அக்கறை இல்லாதவராக அவர் சத்திய பிரமாணத்தின் பேரில் சாட்சியம் எடுத்த மொழிபெயர்ப்பாளராக இருக்க வேண்டும். இதுதான் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் 119 எவிடன்ஸ் ஆக்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப நான் சொன்னது ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறேன், ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்தது சாட்சி சட்டம் பிரிவு 120. இது ஒன்றும் இல்லை, ஆஸ் யூசுவல் உரிமை வழக்கு நடவடிக்கைகள் அனைத்திலும் வழக்கிற்குரிய தரப்பினர்களும் வழக்கிற்குரிய தரப்பினர் எவரின் கணவர் அல்லது மனைவியும் தகுதி வாய்ந்த சாட்சிகளாக இருப்பார்கள். எவரேனும் ஒருவர் மீது உள்ள குற்ற வழக்கு நடவடிக்கைகளில் முறையே அத்தவரின் கணவன் அல்லது மனைவி ஒரு தகுதி வாய்ந்த சாட்சியாக இருப்பார். இது 120. இப்ப 121, நீதிபதி அல்லது நடுவர் எவரும் தாம் எந்த நீதிமன்றத்திற்கு கீழ் அமைந்துள்ளாரோ அந்த நீதிமன்றத்தின் சிறப்பு கட்டளையின் பேரில் அல்லாமல் அத்தகைய நீதிபதி அல்லது நடுவர் என்ற முறையில் நீதிமன்றத்தில் தம் சொந்த நடத்தை பற்றியோ அல்லது அத்தகைய நீதிபதி அல்லது நடுவர் என்ற முறையில் நீதிமன்றத்தில் தம் அறிவு கட்டிய விஷயம் எதையும் பற்றியோ எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுமாறு கட்டாயப்படுத்துதல் ஆகாது. ஆனால் அவ்வாறு தாம் செயற்பட்டு வருங்கால் தன் முன்னிலையில் நிகழ்ந்திருக்கிற மற்ற விஷயங்களை பற்றி அவர் விசாரிக்கப்படலாம். But I read over the provision in English. Judges and magistrate, section 121, no judge or magistrate shall, except upon the special order of some court to which he is subordinate, be compelled to answer any question as his own conduct in court, as a judge or magistrate, or as anything which or as to anything which came to his knowledge in court, as a judge or magistrate. அதாவது ஒரு நீதிபதி அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக மேலமை நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமல் அவருடைய நடவடிக்கைகளை குறித்து சாட்சியம் சொல்ல கம்பல் பண்ண முடியாது. அந்த பாருங்க, அப்ப ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப இளம் வழக்கறிஞருக்காக சொல்றேன், இப்ப என்னென்ன வகையில நம்ம கிரிமினல் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறோம் நான் சொல்லிட்டே வரேன், கேட்டுங்க. 134 டையிங் டிக்ளரேஷனுக்கு, 1 டையிங் டிக்ளரேஷனை ப்ரூஃப் பண்றதுக்கு, இன்னொன்னு அக்யூஸ்டோட கன்ஃபெஷனை ப்ரூவ் பண்றதுக்கு அக்கார்டிங் டு சிஆர்பிசி 164, விட்னஸோட கன்ஃபெஷனை ப்ரூவ் பண்றதுக்கு அக்கார்டிங் டு 164, ஐடி பிரேட ப்ரூவ் பண்றதுக்கு அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 9, சிஆர்பிசி 54A ப்ரூவ் பண்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட்டை நம்ம விசாரிக்கிறோம். இது அத்தனையுமே அவர் முன்னிலையில நடக்கிறது. இது அத்தனையுமே அவர் முன்னிலையில வித்தின் ஹிஸ் பிரசன்ஸ் நடக்கிறது. அததான் எவிடன்ஸ் ஆக்ட்ல எழுதியிருக்காங்க பாருங்க. But he may be examined as to the other matters which occurred in his presence while he was acting. அவர் தன் முன்னிலையில், இப்ப ஐடி பீரியட் அவர் நடத்துறது, டையிங் டிக்ளரேஷன் அவர் எடுக்கிறது, 164 அவர் ரெக்கார்ட் பண்றது, சாட்சிகளுடைய வாக்குமூலம் அவர் ரெக்கார்ட் பண்றது. இப்ப நீங்க அவசியம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 8, 9, 10 புதுசா வந்திருக்கிற கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 8, 9, 10 படிக்கணும். படிச்சீங்க 8, 9, 10, 8, 9, 10 ரூல் 8, 9, 10 படிச்சுக்கணும். இந்த 8, 9, 10 என்னன்னா, ஹவு டு ரெக்கார்டு ஐடி பிரேட், ஹவு டு ரெக்கார்ட் டையிங் டிக்ளரேஷன், ஹவு டு ரெக்கார்ட் 164. இதுதான். இப்ப பாருங்களேன், இப்ப வந்து ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட், இதுக்கு நான் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்றேன், நான் சொல்லல, எவிடன்ஸ் ஆக்ட்ல உள்ள சொல்றேன். செஷன்ஸ் நீதிமன்றத்தின் முன் நடக்கும் தம் விசாரணையில் ஒரு வாக்குமூலம் நடுவரான ஆ என்பவரால் முறையற்ற வகையில் எடுக்கப்பட்டது என்று ஆ கூறுகிறார். அதாவது பி என்பவரால் முறையற்ற வகையில் எடுக்கப்பட்டது என்று ஏ கூறுகிறார். ஒரு மேல்நிலை நீதிமன்றத்தின் சிறப்பு கட்டளையின் பேரில் அல்லாமல் இதை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பிஐ கட்டாயப்படுத்தலாகாது. அதாவது பி என்கிற நடுவருக்கு முன்னால் ஏ என்பவர் ஒரு முறையற்ற வகையில் ஒரு எவிடன்ஸ் எடுத்துறார்.
அவர் முறையற்ற வகையில் எவிடன்ஸ் எடுத்தார்தான்னு மேல் கோர்ட்டு கட்டளையிடாமல் அந்த மேஜிஸ்ட்ரேட்டையோ ஜட்ஜையோ நோ கோர்ட் ஷெல் நாட் கம்பல். இப்ப அடுத்தது பாருங்களேன், ஒரு நடுவரான பி என்பவர் முன் பொய் சாட்சியம் கொடுப்பதற்காக செஷன்ஸ் நீதிமன்றத்தின் முன் ஏ குற்றம் சுமத்தப்படுகிறார். மேல்நிலை நீதிமன்றத்தின் சிறப்பு கட்டளையின் பேரில் அல்லாமல் பி இடம் ஆ என்ன சொன்னார் என்று கேட்கலாகாது. இப்ப அதே பாருங்க, இல்லு செஷன் சி, செஷன்ஸ் நீதிபதியான ஆ என்பவரின் முன்பு பி என்பவரின் முன்பு ஏ என்பவர் விசாரணை செய்யப்பட்டவருங்கால் அவர் ஒரு காவல் அலுவலரை கொலை செய்ய முயன்றதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தின் முன் குற்றம் சுமத்தப்படுகிறார். அதாவது ஒரு விசாரணை நடக்குது, அந்த நீதிபதி முன்னாடி ஏ என்பவர் விசாரணை செய்து வருங்கால் ஒரு காவல் அலுவலரை அவர் கொலை செய்ய, அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப இதை பத்தி அவர் சாட்சி சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஐடி பிரேட், ஏற்கனவே சொன்னேன் 164, ஏற்கனவே சொன்னேன் ஆள்காட்டு அடையாள அணிவகுப்பு, டையிங் டிக்ளரேஷன், இது அத்தனைக்கும் அவர் கோர்ட்டுக்கு வந்தாகணும். அடுத்தது பாருங்களேன், மன வாழ்க்கையில் பரிமாறி கொண்டிருக்கிற செய்திகள். அதாவது இந்த சட்டத்தை எழுதுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதினால எப்படி பாருங்க தாம்பத்தியத்தை வகைப்படுத்தலாம் பாருங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சங்கதிகளை குறித்து வெளிப்படுத்தி கூடாது பாருங்களா. மனசு செய்து கொள்கிற நல்ல வார்த்தையை கொடுங்கன்னா அதுக்கு ரூலிங் என்ன சொல்லுவேன், இன்ட்ரெஸ்டிங்கான ரூலிங் என்ன இருக்கு. மனைவினா என்ன, வப்பாட்டினா என்னன்னு ரூலிங் சொல்லுவேன். மனம் செய்து கொள்கிற அல்லது செய்து கொண்டிருக்கிற எவருடன் அவர் மனம் செய்து கொள்கிறாரோ அல்லது செய்து கொண்டிருக்கிறாரோ அவரால் மன வாழ்க்கையில் தம்மிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தி எதையும் வெளிப்படுத்துமாறு கட்டாயப்படுத்துதல் ஆகாது. மனமானவர்களுக்கிடையே நடக்கும் உரிமை வழக்குகளிலோ அல்லது மனமான ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம் எதற்கேனும் குற்ற வழக்கு தொடரப்படுகின்ற நடவடிக்கைகள் தவிர அந்த செய்தியை தெரிவித்தவரோ அல்லது அவருடைய உரிமை பிரதிநிதியோ இசைந்தாலன்றி அத்தகைய செய்தி எதையும் வெளிப்படுத்துதல் ஆகாது. இப்ப நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். கம்யூனிகேட்டிங் டியூரிங் மேரேஜ், நோ பர்சன் who is or has been married shall be compelled to disclose any communication made to him during marriage by any person to whom he is or has been married, nor shall he be permitted to disclose any such communication unless the person who made it or his representative interest consent. அதாவது மன வாழ்க்கை பிரச்சனையில ஒருத்தருக்கு எதிராக போடும்போது டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் வேற எந்த வழக்கிலையுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற மன வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண முடியாது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திருச்சியில லலிதா ஜுவல்லரி கொள்ளை நடந்துச்சு. லலிதா ஜுவல்லரி கொள்ளை நடந்துச்சு. முருகன் ஒருத்தன் கொள்ளையடிச்சதா கேஸ். லலிதா ஜுவல்லரியை ஓட்ட போட்டு கொள்ளையடிச்சு நகை என்ன எடுத்துட்டு போனான். இப்ப இந்த நகைகள் தொடர்பாக அவன் திருச்சியில ஒரு கள்ளக்காதலி வீட்டில் தங்கி இருந்ததா பேப்பர்ல போட்டுருச்சு. இப்ப கள்ளக்காதலியே எவிடன்ஸ் கொடுக்க போலீசார் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா கள்ளக்காதலி என்பவள் மனைவி என்கிற வரையறைக்குள் வரமாட்டாள். கள்ளக்காதலி என்பவர் மனைவி என்கிற வரையறைக்குள் வரமாட்டாள். இதுக்கு என்னடா கேஸ்லான்னா 1994 எஸ்சிசி கிரிமினல், 1994 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 1252, பக்கம் 1252 ரொம்ப ஃபேமஸ் கேஸுங்க. தமிழ்நாட்டில் நடந்த ரொம்ப ஃபேமஸ் கேஸ். சங்கரனை கௌரி சங்கர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதான் ஆட்டோ சங்கர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ ஆட்டோ சங்கர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலதான் முதல்ல சூப்பர் இம்போசிஷன் மண்டை ஓட்ட வச்சு 9 பேரை சென்னையில கொண்டு புதைச்சிருவான். சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ். செத்து போனவங்களை எல்லாம் அவங்க போட்டோவை எடுத்து வச்சு அந்த போட்டோவை மண்டை ஓட்டோட இறந்து போனவங்களோட மண்டை ஓட்டோட ஒத்துப்போக வச்சு சூப்பர் இம்போசிஷன் ஒரு புது மெத்தடை அப்ப அடாப்ட் பண்ணி அந்த கேஸ்ல கன்விக்ஷன் வாங்குவாங்க. அப்ப கன்விக்ஷன் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வக்கீல் ஒரு வாதம் வைப்பாங்க. என்ன வாதம் வைப்பாங்கன்னா, அதுல ஒரு எவிடன்ஸ் வரும். யாரை விசாரிச்சிருப்பாங்கன்னா, அந்த ஆட்டோ சங்கருடைய ஒரு காதலி இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அவங்கள அரசு தரப்பு சாட்சி 25வது சாட்சி இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க கிறிஸ்டின், சங்கர் யாருன்னா ஹிந்து. இந்த கிறிஸ்டினை அவங்க கேஸ்ல மிஸ்ட்ரஸ் அவர் வைப்பாட்டியா வச்சிருப்பார்.
இப்ப இந்த கேஸ்ல பாருங்க, அந்த பாரா 28 படிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல எப்படி அப்சர்வ் பண்றாங்க பாருங்க. Both the courts below are laid in the evidence of Article 25. She deposed that 14/3/1988, deceased 3 came to her house and inquired about A1 Auto Sangar. On 15/3/1988, about 8 a.m., A1 Auto Sangar came to her house and consumed brandy, and being questioned as why he was taking brandy in the morning, he told him that he was very happy on the day. He has also confessed as how deceased 3 was done away with. Her evidence was challenged on the ground that she was the wife of A1, and such evidence in view of section 120 of the Evidence Act cannot be used against A1, namely the husband. And on consideration of the entire evidence, both the courts, as question of fact, Article 25 was not the legal wedded wife of A1, and that his marriage was one Jagadishwari, was subsisting, and Article 25 was a Christian, and she was living only as his mistress, and therefore section 122 of the Evidence Act is not attracted. அப்ப 122 அட்ராக்ட் ஆகணும்னா 122ல வர மனைவி என்கிற சொல் லீகலி வெட்டட் வைஃபா இருக்கணும். பப்பாட்டிகளுக்கு வராது. என் வார்த்தையில சொல்றேங்க, நான் மிஸ்ட்ரஸ்ங்கிறத ஏன் தமிழ்ல வைப்பாட்டின்னு சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. எங்களுடைய தமிழ் இது, வைப்பாட்டிகளுக்கு வராது. இது 122. இப்ப அடுத்தது பாருங்களேன், எப்படி பாருங்க சாட்சி சட்டத்தை எழுதும் போது எப்படி எதுக்கெல்லாம் தடை வச்சாங்க பாருங்க. அரசாங்க ரகசியங்கள் பற்றி சாட்சியம் 123 படிக்கிற பாருங்க. 123 evidence as affairs of state, no person who is or has been married shall be compelled to disclose any communication made to him during marriage by any person to whom he is or has been married. No person, 123 evidence of affairs of state, no one shall be permitted to give evidence derived from unpublished official records. நல்ல வார்த்தை குடிக்கணும். No one shall be permitted to give any evidence derived from unpublished official records relating to any affairs of state except with the permission of the officer at the head of the department concerned, who shall give or withhold such permission thinks fit. அதாவது அலுவல் முறையில் நம்பகமாக அரசாங்க காரியங்கள் சம்பந்தப்பட்ட வெளியிடப்படாத அலுவல் பதிவுதல்களிலிருந்து பெறப்பட்ட சாட்சியம் எதையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலரின் அனுமதியுடன் அல்லாமல் கொடுப்பதற்கு எவரும் அனுமதிக்கப்படுதல் ஆகாது. அந்த அலுவலர் தாம் பொருத்தமென நினைத்தால் அத்தகைய அனுமதியை கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமல் இருக்கலாம். இப்ப அன்பப்ளிஷ்டு, அதாவது அரசால் பதிவுதல்களில் வெளியிடப்படாத அரசு ரகசியங்களை நம்ம சாட்சியாக கொண்டு வரணும்னா அந்த துறையினுடைய தலைவர் அனுமதித்தால் சாட்சியாக கொண்டு வரலாம். அனுமதி அளிக்கலன்னா சாட்சியாக கொண்டு வர முடியாது. இப்ப இதுக்கு நான் இது 123. இப்ப அடுத்தது பாருங்க 124. அலுவல் முறையில் நம்பகமாக பொது அலுவலர் எவரிடமும் தெரிவிக்கப்பட்டவற்றை வெளியிடுவதன் மூலம் பொது நலன்கள் பாதிக்கப்படும் என்று அவர் கருதும் போது அவற்றை வெளியிடுமாறு அவரை கட்டாயப்படுத்துதல் கூடாது. இது அலுவல் முறை செய்தி. Official communication. No public officer shall be compelled to disclose communication made to him in official confidence when he considers that the public interest would suffer by disclosure. அதாவது அந்த அலுவல் முறையில் பொது அலுவலர் எவரிடமும் தெரிவிக்கப்பட்டவற்றை வெளியிடுவதன் மூலம் பொது இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் நலன், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பொது நலன் பாதிக்கப்படும் என்று அவர் கருதும் போது அவற்றை வெளியிடுமாறு அவரை கட்டாயப்படுத்துவதாகாது. இப்ப அடுத்தது நீங்க வக்கீல்கள்லாம் ஜூனியர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். குற்றங்கள் செய்யப்பட்ட பற்றிய தகவல், இன்ஃபர்மேஷன் as கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். இப்ப போலீஸ்காரங்க ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிப்பாங்க, எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி, எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படின்னு எவிடன்ஸ் ஆரம்பிப்பாங்க. நீங்க உடனே ஜூனியர் வக்கீல் எந்திரிச்சு, ஒரு வக்கீல் எந்திரிச்சு, சார் என்ன சார் தகவல், ரகசியத்தை சொல்லுங்கன்னு அந்த சாட்சியிட்ட கேட்க முடியுமா? சாட்சி சட்டம் பிரிவு 125 வச்சிருக்கா சார் தடை. நோ மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆபீசர்
shall be compelled to say whence he got any information as to the commission of any offence, and no revenue officer shall be compelled to say when he got any information as the commission of any offence against the public revenue. Revenue officer in the section means any officer employed in about the business of any branch of the public revenue. இப்ப பாருங்க, இந்த இந்த 124 125 123க்கு ஒரு கேஸ் லா சொல்றேன், குறிச்சிங்க. ஏஆர் 1982 SC 1982 SC page 149. SP Gupta versus President of India. SP Gupta versus President of India. Correspondence between law minister and chief justice. Correspondence between law ministers and chief justice. ஒரு நீதிபதியோட வயசை குறித்து ஒரு தனி நபருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் லாவுக்கும் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து இட்ஸ் ஏ கான்ஃபிடன்ஸ். ஆனா இட் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ். இட் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தீர்ப்பு வந்து 1982 SC பக்கம் 149. அடுத்தது பாருங்களா, 2013 2 மெட்ராஸ் லா ஜேர்னல். 2013 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் அந்த வீரசார் கேஸ் அந்த கோடு 2013 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 718 பேஜ் 718 சுமதி ரவிச்சந்திரன் வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிபிஐ சென்னை. 2013 2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 718. இதுல திருச்சி பாஸ்போர்ட் ஆபீசர்ல ஒரு அம்மா பாஸ்போர்ட் ஆபீசரா வேலை பார்ப்பாங்க. அவங்க ஒரு டிராவல்ஸோட கொலிஷன் வச்சுக்கிட்டு நிறைய பாஸ்போர்ட்டை பணம் வாங்கிட்டு இஷ்யூ பண்ணிட்டு தான் அவங்க மேல சிபிஐல கேஸ் போட்டுருவாங்க. அதுல அவங்க மேல எடுக்கப்பட்ட துறை சார்ந்த நடவடிக்கைகள் அந்த சாங்ஷன் ஆர்டரை கால்ஃபர் பண்ணுவாங்க. சாங்ஷன் ஆர்டரை கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த சாங்ஷன் ஆர்டரை கால்ஃபர் பண்றது என்ஆர் இளங்கோவன் என்னுடைய நண்பன் தான் கால்ஃபர் பண்ணுவார். இந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் பழனிவேல் சாங்ஷன் ஆர்டர்ல எதுக்காண்டு அந்த சாங்ஷன் கொடுத்தவங்க அந்த உத்தரவுப்பட்ட ஃபைல் இருக்கு பாருங்க, இட் இஸ் அபிஷியல் கான்ஃபிடன்ஸ். அதை வந்து கால்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல முடிவாயிடும். அடுத்தது அடுத்தது இப்ப 2017 3 SCC கிரிமினல் பக்கம் 800 2017 3 SCC கிரிமினல் பேஜ் 800. இதுல நிஷா பிரியா பாட்டியா வெர்சஸ் அஜித் சேத் அண்ட் அதர்ஸ். ஜஸ்டிஸ் லோக்கூரும் NV ரமணாவும் அருமையா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. 123 எவிடன்ஸ் ஆக்ட் 124ல பிரிவிலேஜ்னா என்ன, எப்ப அதை கிளைம் பண்ணலாம், எப்ப கிளைம் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் 2 senior government officers, non-supply of inquiry report based on said complainant. To complain on ground the disclosure of contents or report would be against national interest or would be compromise national security. அப்படிங்கறத பத்தி இதுல ரொம்ப அற்புதமா இந்த தீர்ப்புல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப வாட் இஸ் கான்பிடென்ஷியல் மேட்டர்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்க டைரக்ட் யூனியன் ஆஃப் இந்தியாவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறிக்கையில உள்ள மிஸ்ஸிங் பேஜஸை தாக்கல் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன்றும் 2 சீனியர் ஆபீசர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த இது வந்து ஒன்றும் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல வக்கீலா இருந்தார் வீரசேகரன் ஒருத்தர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்ப மூத்த வழக்கறிஞராக இருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் வீரசேகரன் ஒரு வக்கீல். அவர் மேல 1992 கிரிமினல் லா ஜேர்னல் பக்கம் 2168 பக்கம் 2168ல 1992 கிரிமினல் லா ஜேர்னல் பக்கம் 2168 நான் கேஸ்ல வரதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனுக்கு வந்துடுறேன். இந்த ப்ரொவிஷன் 126 கையில 126 இது எவருக்கு புகழ்பெற்றதுன்னா நம்ம வக்கீல் தொழில இருக்கிற நம்மளையெல்லாம் காப்பதற்காக சாட்சி சட்டத்தை எழுதும் போது இதுல எப்படி நான் வார்த்தையை படிக்கிறேன், ஒரு ப்ரொவிஷன் இல்லைங்க,
வக்கீல் துறையில வக்கீலுக்கும் கிளைண்டுக்கும் எப்படி உறவு இருக்கணும் அப்படிங்கிறத பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சாட்சி சட்டத்தை எழுதின மேதை கணித்து வச்சிருக்கிறார். இப்ப வக்கீலுக்கும் கிளைண்டுக்கும் எப்படிங்க உறவு இருக்கு? எல்லா ஜாமீனும் எல்லா மீனையும் வாங்கினா ஜாமீனை வாங்கலாங்கிறாங்களாம் ஒரு படத்துல. வக்கீல் வண்டு முருகங்கிறான். வக்கீல எங்கடா அந்த வக்கீல் வெங்கிங்கிறான். திருத்துறைப்பூண்டியிலிருந்து சீனியர் வக்கீல் தர்மராஜ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு எங்க தம்பி ஒருத்தர் தான் கேஸ் போட்டார். செல்லபாண்டி அப்படிங்கிற ஒரு வக்கீல், செல்லபாண்டிங்கிற ஒரு வக்கீல் கேஸ் போட்டார். எங்க கேஸ் போட்டார்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ போட்டுட்டார். யார் மேல கேஸ போட்டுட்டார்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரத்னம் அப்படிங்கிற ரத்னம், பேரரசு, விஜய் எல்லாரையும் சேர்த்து போட்டுட்டார். என்ன போட்டுட்டார்னா இந்த மாதிரி நீங்க வக்கீல் துறையில சிவாசிங்கிற படத்துல வக்கீல் வெங்கின்னு சொல்லி எடுத்து அவன் சைக்கிள் கம்பெனில இருந்து கோட்டையும் கவனையும் மாட்டிட்டு வர்ற மாதிரி வச்சு அவமானப்படுத்தி விட்டீங்க, வக்கீல் துறையில அவமானப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டார். அது யார்கிட்ட வந்ததுன்னா மரியாதைக்குரிய நீதியரசர் ரகுபதி ஐயாட்ட வந்துச்சு. மரியாதைக்குரிய நீதியரசர் ரகுபதி ஐயாட்ட வந்தது. அவர் பார்த்தார், எல்லா பார் அசோசியேஷனையும், சென்னையில் இருக்கிற எல்லா பார் அசோசியேஷனையும் எதிர்மனதாரா சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டு அதில் சொல்லுவார், ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அனைவருமே தயவு செய்து வக்கீல்கள் அனைவருமே இதை படிச்சு பார்க்கணும். நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த தீர்ப்பு ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன ரிப்போர்ட் ஆனிச்சுன்னா அவர் சொல்லுவார், டேய் இந்த நாட்டுக்கு சுதந்திர, இந்த நாட்டுக்காக போராடிய அத்தனை தலைவர்களும் வழக்கறிஞர்கள், ராஜேந்திர பிரசாத்திலிருந்து காந்தியிலிருந்து ஜவஹர்லால் நேருலிருந்து இந்த நாட்டுக்கு தேசியத்திற்காக போராடிய அத்தனை தேசிய தலைவர்களும் வக்கீல். இது ஒன்றும் சாதாரண தொழில் அல்ல. இது ஒன்றும் சாதாரண தொழில் அல்ல. இப்பேற்பட்ட தொழில நீங்க வக்கீல் வெங்கி, வக்கீல் சொங்கி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க கமெண்ட் அடிச்சது தப்புன்னு சொல்லி சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க? அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்பாங்க. யாரு? நிபந்தனையற்ற மன்னிப்பு. யார் கேட்கல? தம்பி நடிகர் விஜய் கேட்டார், அந்த படத்தினுடைய இயக்குனர் கேட்டார், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கேட்டார், விட்டார். இப்ப நான் சொல்ல வர்றது, இந்த வக்கீல்களுக்கும் கிளைண்டுக்கு இருக்கிற உறவு எப்படி பாதுகாப்பானது பாருங்க. நான் சாட்சி சட்டத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ், no barrister, attorney, pleader or vakil shall at any time be permitted unless with his clients express consent to disclose any communication made to him, in the course and for the purpose of his employment as such barrister, pleader, attorney or vakil by or on behalf of his client, or to state the contents or condition of any document with which he is become acquainted in the course and for the purpose of his professional employment, or to disclose any advice given by him to his client in the course and for the purpose of such employment, provided, அடுத்த வார்த்தையை கவனிக்கணும், provided that nothing in this section shall protect thee from disclosure any such communication made in furtherance of any illegal purpose. அடுத்தது கவனிங்க, any fact observed by any barrister, pleader, attorney or vakil in the course of his employment as such showing that any crime or fraud has been committed since the commencement of his employment. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். Since the commencement of his employment. அடுத்தது பாருங்க, it is immaterial whether the attention of judge, barrister, pleader, attorney or vakil was not directed to such fact or on behalf of his claim. The obligation stated in the section continues after the employment has ceased. நல்லா வார்த்தை கவனிக்கணும் பாருங்க. Explanation என்ன எழுதிருக்கான் பாருங்க. The obligation stated in the section continues after the employment has ceased. உன் பணி முடிஞ்ச பின்னாடியும் தொடர்றியா வக்கீல்களுக்கு? கிளைண்டுக்கு உனக்கு இருக்கிற உறவுக்கு புனிதமானதுன்னு வச்சான். எப்படி கணவன் மனைவிக்கு உள்ள உறவு புனிதமானதுன்னு வச்சானோ, எப்படி அரசாங்க ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு வச்சானோ, அதே மாதிரி ஒரு கிளைண்டுக்கும் வக்கீலுக்கு இருக்கிற எக்ஸெப்ஷன் வச்சான். அதுல என்ன இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. A client says to be an attorney, I have committed forgery and I wish you defend me. As the defense of a man known to be guilty is not a criminal purpose,
this communication is protected from disclosure. அவன் ஆல்ரெடி ஃபோர்ஜரி முடிச்சிட்டான். ஐ ஹவ் கமிட்டட் ஃபோர்ஜரி, எனக்காக நான் ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டதா ஒரு வழக்கு, அந்த வழக்குல நீங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப இந்த அவன் சொன்ன விஷயத்த இல்லுஸ்ட்ரேஷன் ஏ படி டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நான் பின்னாடி வர பாருங்க. அடுத்தது பி, இல்லுஸ்ட்ரேஷன் பி. A client says to B an attorney, I wish to obtain possession of property by the use of forgery deed on which I request you to sue. இப்ப பாருங்க B ஓட விளக்கத்தை நான் படிக்கிறேன். B என்ன விளக்கம்னா, கட்சிக்காரனான ஆ என்பவர் அட்டார்னியான ஆ என்பவரிடம் சிறுசனை செய்யப்பட்ட ஆவணத்தை பயன்படுத்தி சொத்தின் அனுபவத்தை பெற நான் விரும்புகிறேன். அந்த ஆவணத்தின் மீது வழக்கிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறார் என்று கூறுகிறார். ஒரு குற்ற நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த செய்தி இருப்பதால் வெளிப்படுத்துவது காக்கப்படவில்லை. இப்ப இதுக்கு டிஸ்க்ளோசர் கிடையாது. இது டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் நீங்க. ஏன்னா நான் ஒரு பொய்யான ரெக்கார்டு தயார் பண்ணி உங்களை வச்சு ஒரு கேஸ் போடலான்னு இருக்கிறேன், தெரியுதுங்களா? இப்ப இதுக்கு பிரிவிலேஜ் கமிஷன் கிடையாது, தெரியுதுங்களா? பிரிவிலேஜஸ் வராது. அடுத்தது பாருங்களேன், இல்லுஸ்ட்ரேஷன் சி. A being charged with the embellishment retains B an attorney to defend him. In the course of the proceedings, B observes that an entry had been made in A's account book charging A with some said to have been embellished, which entry was not in the book at the commencement of his employment. கையாடல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஏ என்பவர் தமக்காக வழக்காட அட்டார்னியான பி என்பவரை அமர்த்திக் கொள்கிறார். கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் தொகையை ஏ மீது பற்றெழுதி பியின் கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பதிவு தாம் அமர்த்தப்பட்ட போது அந்த புத்தகத்தில் இல்லை என்பதாகவும் நடவடிக்கைகளின் போது பி கவனிக்கிறார். அதாவது இந்த வழக்கு நடவடிக்கையில் இருக்கும்போது பிற்பாடு அவன் ஃபால்ஸா என்ட்ரி பண்ணி கொடுக்குறான் வக்கீல்கிட்ட. இப்ப இதுக்கு பிரிவிலேஜ் உண்டான்னா பிரிவிலேஜ் இல்ல. ஏன் இல்ல? நடவடிக்கையில் தொடங்கப்பட்டதற்கு பின்பு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதும் தாம் வேலையில் அமர்ந்திருந்த போது கவனிக்கப்பட்டதுமான ஒரு சங்கதியாக இது இருப்பதால் வெளிப்படுத்துவது காக்கப்படுகிறார். இப்ப பாருங்க, இப்ப வக்கீல்கள் கிளைண்ட் சொல்ற தகவலுக்கு வக்கீலுக்கு மட்டும் வைக்கலையா, நம்மள்ட்ட பணிபுரியாராம் பாருங்க எழுத்தர். பாருங்க வாசத்தை கவனிக்கணும். 127 126வது பிரிவின் வகைமுறைகள் மொழிபெயர்ப்பாளர்கள் மீதும் பாரிஸ்டர்கள், வாதுரைஞர்கள், அட்டார்னிகள் மற்றும் வக்கீல்கள் ஆகியோரின் எழுத்தர்னா நம்முடைய கிளர்க்கு அல்லது பணியாளர்கள். நம்ம ரூம்ல நமக்கு ஒருத்தன் வாட்ச்மேனா வேலை செய்யறான்னு வச்சுங்களேன், அவனுக்கும் இந்த இது பொறுமையா. அப்ப சட்டத்தை இயற்றிய வல்லுநர்கள் ஒரு ஆபீஸ்ல ஒரு வக்கீல்கிட்ட ஒரு கிளைண்ட் சொல்ற தகவலை அவர் வெளிப்படுத்தக்கூடாது, அவருடைய எழுத்தர் வெளிப்படுத்தக்கூடாது, அவர்கிட்ட பணியாற்றுகிற பணியாளர் வெளிப்படுத்தக்கூடாது. அதை யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது சட்டத்துல வச்சாங்க. இப்ப இதுக்கு தீர்ப்புகள் இருக்கிறதா சொல்ற குறிச்சிங்க. முதல்ல வச்சு தீர்ப்பு நான் சொல்ற தீர்ப்பு தண்ணி நல்லா சூடாடு 1992 கிரிமினல் ஜெனரல் பக்கம் 2168. அம்மாப்பேட்டைக்காரங்க, எங்க பக்கத்துக்காரர், திராவிடர் கழகத்துல மாநில அளவில் பொறுப்புல இருக்கிறார், மரியாதைக்குரிய எங்களுடைய நண்பர். அவர் விடுதலை புலிகள் காலத்துல ஒரு காலத்துல 1992ல அவரை தடாவளை கைது பண்ணாங்க. அவரை தடாவளை கைது பண்ணப்ப அவரை பெயில் விட்டது எங்க ஊர் தான், மன்னாருடைய. ரொம்ப நீங்க உடனே மன்னாருடைய யார் நீதிபதி பக்தவச்சலம். தடாவளை அப்ப பெயிலே இல்லைன்னாங்க. பெயில கிராண்ட் பண்ணது யாருன்னா எங்க ஊர் நீதியரசர் மன்னாருடைக்காரர் நீதிபதி பக்தவச்சலம் தான். ஏதான் பெயில விட்டார். இப்ப இவர் மேல உள்ள கேஸ் என்னன்னா, இவர் இந்த விடுதலை புலிகளோட தொடர்பு வச்சிருக்கும் போது விடுதலை புலிகள்கிட்ட ஒரு தகவலை சொல்லிட்டதாகவும் அந்த தகவல் மூலியமா அந்த தடாவளை இவரை கனெக்ட் பண்றாங்க. அந்த தகவல் மூலியமா இவரை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த கேஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணும் போது இவரோட பெயில டிஸ்கஸ் பண்ணும் போது எங்க ஊர் ஐயா அருமையா டிஸ்கஸ் பண்ணுவார். என்ன டிஸ்கஸ் பண்ணுவாரு? அந்த 126 எழுதி ஒரு கிளைண்ட்டுக்கும் வக்கீலுக்கும் நடக்கிறது இது தொழில் சார்ந்த கம்யூனிகேஷன்.
இந்த தொழில் சார்ந்த கம்யூனிகேஷன்ல நீ அவரை குற்றவாளின்னு ஆக்குனதே தப்பு, குற்றவாளின்னு ஆக்குனதே தப்புன்னு சொல்லி அந்த அந்த பெயில் ஆர்டர்ல இந்த ப்ரொவிஷன் 126 பயன்படுத்தி 127 பயன்படுத்தி பெயில் விடுவார். இப்ப அடுத்தது பாருங்க, 2011 டூ மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 212 பக்கம் 212. இதெல்லாம் வக்கீல்கள் அவசியம் குறிச்சு வச்சுக்கணும். எதுக்கான குறிச்சு வச்சுக்கணும்னா, வக்கீல்களுக்கு நம்மளுக்கு தேவைப்படலனாலும் சக வக்கீல்களுக்கு தேவைப்படும். இப்ப நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட போன் அடிச்சு கேட்டார், லீகல் ஒப்பீனியனை அடித்தளமா வச்சு ஒரு வக்கீல் மேல கேஸ் போட, லீகல் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி கேஸ் போட முடியாது. எண்ணற்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்கு. போலீஸ்காரன் நினைச்சா எது வேணாலும் போடலான்னு இல்லை. இப்ப பாருங்களேன், 2011 டூ மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 212 என்னுடைய நெஞ்சு எல்லைக்குள்ள அருமையான நீதிபதி டி சுதந்திரத்துடைய தீர்ப்பு. ஜெயபாலன் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிபிசிஐடி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், செக்ஷன் 126, disclosure of professional communication between advocate and client, communication in further of illegal purposes not protected from disclosure, extrajudicial confession given by accused to advocate, disclosure in capacity as client, evidence of advocate not admissible. பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமான நீதியரசர் சுதந்திரம் எப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கிறார் பாருங்க. Disclosure of professional communication between advocate and client, communication in further illegal purpose not protected from disclosure, extrajudicial confession given by accused to advocate, disclosure in capacity as a client, evidence of advocate not admissible. நம்ம இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். அடுத்த குறிச்சிங்க 2002 1 சிடிசி பக்கம் 513 வெற்றி செல்வன் வெர்சஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், வெற்றி செல்வன் வெர்சஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். அடுத்தது 126 பார்த்துட்டோம், 127 பார்த்துட்டோம். அடுத்தது பிரிவு 128 வருவோம். ஒரு உரிமை வழக்குக்குரிய தரப்பினர் எவரேனும் தாமோ முன்வந்தோ வேறு விதமாகவோ அவ்வழக்கில் சாட்சியம் கொடுப்பாரே ஆனால் அதன் மூலம் அவர் 126வது பிரிவில் சொல்லப்பட்டுள்ளபடி சொல்லப்பட்டபடி வெளிப்படுத்துவதற்கு இசைந்திருப்பதாக சொல்லப்படுதல் வேண்டும். மற்ற உரிமை வழக்கில் நடவடிக்கை ஒன்றிற்கு தரப்பினர் வேணும் அத்தகைய பாரிஸ்டர் வாரவங்கர் அட்டாணி அல்லது வக்கீலை ஒரு சாட்சியாக அழைப்பாரானால் எந்த விஷயங்களை பற்றி கேள்வி கேட்காமல் இருந்தால் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்காதோ அந்த விஷயங்களை பற்றி அத்தகைய பாரிஸ்டர் அட்டாணி அல்லது வக்கீலிடம் அவர் கேள்வி கேட்டால் மட்டுமே அவ்வாறு வெளிப்படுத்துவதற்கு அதை இசைந்திருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வக்கீல் ஒருத்தருக்காக நோட்டீஸ் விட்டாரோ ஒரு கிளைண்ட் வந்து தகவல் பெற்றாலோ அதை எப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னா, கிளைண்ட் சொன்ன எவன் தகவல் சொல்றானோ தகவல் சொந்தவன் இசைவளித்தால் தான். இப்ப நிறைய தம்பி என்ன பண்ணுவாங்க கோர்ட்ல, நான் சொல்லன்னு தப்பா நினைச்ச கூடாது, வக்கீல் நோட்டீஸ் விட்ட வக்கீல சாட்சியா போட்டு மார்க் பண்ணணும்னு போடுவாங்க. நான் வசமா கவுண்டர் போடுவேன். நானா என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரிமினல் கோர்ட் ஃபார் தி பாஸ்ட் 35 years நான் போடுவேன். இட்ஸ் எ பார் இருக்குங்க. யார் கிளைண்ட் இசை கொடுக்குறானோ, கிளைண்ட் யாருன்னா அவன் இருக்க மாட்டான், கிளைண்டா வேற ஒரு நோட்டீஸை கால்ஃபர் பண்ணுவான். அவன் இசை கொடுத்தாதான் கால்ஃபர் பண்ணலாம், அவன் இசை கொடுக்கலன்னா பார் வந்துருங்க. இப்ப வக்கீல்களுக்கு எப்படியெல்லாம் சட்டத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்களேன், 129 confidential communication with the legal advisors. No one shall be compelled to disclose. நல்ல வார்த்தை கவனிக்கணும். No one shall be compelled to disclose the court any confidential communication which has taken place between a legal professional advisor unless he offers himself as a witness, in which case he may be compelled to disclose any such communication. I may be appear to the court necessary to be known in order to explain any evidence which he has given but no others. எவருமே தாம் ஒரு சாட்சியாக முன்வருவதாக இருந்தாலன்றி தமக்கும் தமது தொழில்முறையான சட்ட ஆலோசகருக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்ட ரகசிய செய்தி எதையும் நீதிமன்றத்திற்கு வெளிப்படுத்துமாறு கட்டாயப்படுத்துதல் ஆகாது. சாட்சியாக முன்வருகிற சந்தர்ப்பத்தில் அவர் கொடுத்திருக்கின்ற சாட்சியம் எதையும் விளக்கும் பொருட்டு எந்த செய்திகள் தெரிய வேண்டியது அவசியம் என்று நீதிமன்றத்திற்கு தோன்றலாகுமோ அந்த செய்திகள் எவற்றையுமே வெளிப்படுத்துமாறு அவர் கட்டாயப்படுத்தப்படலாம்.
ஆனால் மற்றவற்றை அல்ல. இப்ப அபிஷியல் கம்யூனிகேஷன், அதாவது கான்பிடென்ஷியல் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி அட்வொகேட் அண்ட் தி கிளைண்ட் நாட் டு டிஸ்க்ளோஸ் எக்ஸெப்ட் யார் கம்யூனிகேஷன் கொடுக்குறானோ அவன் வர சாட்சியா, அவன் அந்த கேஸ்ல சாட்சியா அவன் தான் ரெண்டு. இப்ப பாருங்களேன், இப்ப பிரிவு 130 ஒரு உரிமை வழக்கில் தரப்பினர் அல்லாத சாட்சி வரும், அந்த சொத்துக்கேனும் அவருக்குள்ள பாத்தியதை ஆவணங்களையோ அல்லது எந்த பத்திரத்தில் ஆதாரத்தில் அவர் சொத்து எதையும் அடகு அல்லது அடமானம் பெற்றவர் என்ற முறையில் வைத்திருக்கிறாரோ அந்த பத்திரம் எதையுமோ அல்லது எந்த பத்திரத்தை தாக்கல் செய்தால் அந்த குற்றத்துக்கு உட்படுத்த முனையுமோ அந்த பத்திரம் எதையுமோ தாக்கல் செய்யுமாறு அத்தகைய ஆவணங்களை தாக்கல் செய்ய கோருகிறவுடனோ அல்லது எவர் மூலமாக அவர் பாத்தியதை கொண்டாடுகிறாரோ அவரிடமோ அவற்றை தாக்கல் செய்வதாக எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றாலன்றி கட்டாயப்படுத்துதல் ஆகாது. இது பிரிவு 130. இப்ப 131 பத்திரங்களை தம் வசம் வைத்திருக்கின்ற எவரும் அவையே மற்றவரது வசம் இருக்குமானால் அவற்றை தாக்கல் செய்ய மறுப்பதற்கு அந்த மற்றவர் உரிமையுடையவராக இருக்கும் போது அவற்றை தாக்கல் செய்ய பின் சொன்னவர் இசைந்தால் அன்றி அப்பத்திரங்களை தாக்கல் செய்யுமாறு கட்டாயப்படுத்துதல் ஆகாது. அடுத்தது மிக மிக முக்கியமான ப்ரொவிஷன் கிரிமினலுக்கு, பிரிவு 132. பிரிவு 132. நான் ஏன் 132க்கு வரேன்னா, சமீப காலங்களில் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிந்த அனுபவங்கள்ல சொல்றேன். இப்பனா என்னன்னா, சிஆர்பிசில 306 ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இடமா ஹேண்ட்புக் இடமா சிஆர்பிசில 306 ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, டெண்டர் ஆஃப் பேர்டன். ஒரே வழக்குல ஒரு வழக்கினுடைய சம்பவத்தை தெரிஞ்சவர் எல்லாமே, அந்த வழக்குல ஈடுபட்டவங்க எல்லாமே அபைட்டரா இருக்கலாம், கான்ஸ்பிரேட்டரா இருக்கலாம், கன்சிக்யூட்டிவ் லைபிலிட்டில வரலாம், அவங்க அக்யூஸா இருப்பாங்க. இப்ப போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்யூஸ சாட்சியா போட்டுறாங்க. ஒரு அக்யூஸ சாட்சியா போட்டு வச்சுக்குவாங்க. சாட்சியா போட்டு வச்சுட்டு ட்ரையல் என்ன பண்ணுவான், அவன் திடீர்னு வருவான் கோர்ட்டுக்கு வந்து நின்று அவன் வாலண்டரியா டிஸ்க்ளோஸ் பண்ணுவான். ஏன்னா வாலண்டரியா டிஸ்க்ளோஸ் பண்ணுவான்னா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த எதிரிகளை தெரியுமா, இந்த எதிரிகளை தெரியும், நாங்க எல்லாமே சென்னை கடற்கரையில இந்த இடத்துல கூடி கான்ஸ்பிரசியை தொடர் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்துடுவான். நாங்க இத்தனாம் தேதி இன்னது செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த இன்னது செய்து செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணி நான் அவங்களோட சேர்ந்து இந்த இடம் வரைக்கும் போனேன். அப்ப இன்னன்னார் இன்னென்ன ஆயுதம் வச்சிருந்தார், இன்னன்னார இப்படி அடிச்சு கொல்லப்படணும்னு சொல்லி போனாங்க. உள்ள போனாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அப்படியே அது வந்து அவங்கள அஃபென்ஸ்ல லிங்க் பண்ணிடுவான். அஃபென்ஸ்ல லிங்க் பண்ணி விட்டுருவான். இப்ப இது என்னன்னா, போலீஸ்காரங்க இப்ப 306 ஃபாலோ பண்ணாம ஈஸியா எப்படி கேஸ்ல அக்யூஸ்ட கன்விக்ட் பண்றதுங்கிறது ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். Now we have to discuss what is 132. A witnesses shall not be excused from any answering any question as to any matter relevant to the matter in issue in any suit or any civil or criminal proceedings upon the ground. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். That the answer to such question will criminate or may tend directly or indirectly to criminate such witnesses, or that it will expose or to tend directly or indirectly to expose such witnesses to be penalty for forfeiture of any kind, provided no such answer which a witness shall be compelled to give shall subject to him any arrest or prosecution or to be proved against him in any criminal proceeding except a prosecution for giving false evidence by such answer. அதாவது ஒரு சம்பவத்தில் ஈடுபட்ட செய்தியை அவன் சொல்லி அது பொய்யா இருந்தால் அவன் மேல ஃபேப்ரிகேட்டிங் தி ஃபால்ஸ் எவிடன்ஸ்க்கு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, அவன் சொன்ன செயல் வந்து குற்றச் செயலில் ஈடுபட்டு இருந்தால் கூட சாட்சிய சட்டம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுயா. எதுக்கான பாதுகாப்பு கொடுக்குதுன்னா, அவன் அந்த குற்றச்செயலை சொன்னதுனால அவனை இந்த 132 என்னன்னா, இது மிக மிக அபரிதமான பிரிவு சாட்சி சட்டத்துல. அவன் நல்ல நோக்கத்துல வச்சாங்க. என்ன நோக்கத்துல வச்சாங்கன்னா, அப்ரூவர் எவிடன்ஸுக்கான வச்சாங்க. அப்ரூவர் எவிடன்ஸுக்காண்டு 306 சிஆர்பிசியை கடைபிடிக்கும் போது, ஒரு அப்ரூவரோட சாட்சியை வரும்போது, அப்ரூவரோட சாட்சியத்தை சொல்லும் போது அவனை சேவ் பண்ணணுங்கிறதுக்கான வச்சாங்க. இத போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி மெத்தட்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல பண்ண ஆரம்பிச்சத யார் அப்செக்ட் பண்ணான்னா, நான் சொல்ற கேஸ குறிச்சிங்க. அதுவும் என் நண்பன் தான், என்ஆர் இளங்கோ. 2015
ஒன் லா வீக்லி கிரிமினல் தினேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட். ஒன் லா வீக்லி முதலிடுங்க. தினேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட். எடுமா சும்மா சுட தண்ணிடுமா. தினேஷ் குமார் வெர்சஸ் என்னம்மா வேற 2015 ஒன் லா வீக்லிமா 2 லா வீக்லி எடுத்து. ஒன் லா வீக்லி இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதா. எடுமா அது சீக்கிரம் முதல்ல நான் வையினேன். இது பாருங்க, இந்த தினேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, சென்னையில இது ஒரு முக்கியமான மர்டர் கேஸ். என்ன மர்டர் கேஸ்னா, சிபிசிஐடி மெட்ராஸ்ல போட்ட கேஸ். இந்த கேஸ் யார் கேஸ்னா, அந்த பாலன் எம்ஜிஆருடைய மகன், இந்த எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் இறந்த வழக்கு. இந்த வழக்குல என்ன பண்ணிடுவாங்க, மொத்தம் சாட்சியை விசாரிச்சு இருக்கும்போது ஒரு சாட்சி கோர்ட்ல ஏறி எல்லாரையும் தொடர்படுத்தி தானும் சம்பவத்தில் ஈடுபட்டதா டெபோஸ் பண்ணுவான். உடனே எங்களுடைய நண்பர் என்ன இளங்கோ என்ன பண்ணுவாரு, குந்தனாப்புல ஒரு 319 பெட்டிஷன் கொடுப்பார். என்ன 319 பெட்டிஷனா, he voluntarily deposed that thing. he voluntarily deposed that thing. யாரும் அவரை நாங்க கம்பல் பண்ணல, not to compel him. he voluntarily deposed. நல்ல வார்த்தை கவனிக்கணும். சட்டத்தில் விளையாடுறா இருந்தா விளையாடலாம். 132 என்ன பண்ணுது, 132 என்ன சொல்லுது, ஒருத்தண்ட கம்பல் பண்ணி அவன் அந்த மாதிரி ஆன்சர் வாங்கினா அவனை இன்கிரிமினேட் பண்ண முடியாது. இப்ப இந்த சாட்சி என்ன பண்றான், வாலண்டரிலியா டிஸ்க்ளோஸ் பண்றான். ஆக நீங்க 319 அவனை அக்யூஸா ரிலே பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல மனு போடுறாங்க. அந்த மனு டிஸ்மிஸ் ஆகுது. அந்த மனு டிஸ்மிஸ், அந்த புத்தகம் எடுத்துறீங்களா? இந்த கேஸ்ல தினேஷ்குமார் எடுத்து டிஸ்மிஸ் ஆயிடுது. 113 டிஸ்மிஸ் ஆயிடுது. டிஸ்மிஸ் ஆனோடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுமா. அடுத்தது டிஸ்மிஸ் ஆனோடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அங்க என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் நாகமுத்து ஜெய என்ன சொல்லுவாருன்னா, 132 ப்ரொடெக்ஷன் இருக்கு. 132 ப்ரொடெக்ஷன் இருக்கு. Scope of protection of witness under section provision of 132. Question asked during chief examination or cross examination or re-examination of witness cannot be refused to be answered in view of statutory compulsion as provided under section 132. Such answer tends to incriminate witness. He shall be protected by provision of section 132 in order to compel as a witness. He shall be protected by provision section 132. During cross examination, it is lawful to ask question which may or may not be relevant or matter in issue. Such question falling under section 146 related to trustworthiness of witnesses. Witness can be compelled to answer such question. Answer to such question if incriminating in nature. Witnesses is protected under section 132. Under 148, when a witness is compelled to answer a question which is not relevant and such answer of a credit of witness, he is protected under section 132 சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிறாரு. 132 சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிறாரு. Matter rack up to the Supreme Court of India. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. 2015 அந்த புத்தகம் நம்ம வச்சு சொன்ன புத்தகம் எடுத்து 2015 ஏசிஆர் பக்கம் 419 தினேஷ் குமார் அலிஸ் தீனா versus state represented by the inspector of police and others. Section 319 and 223 read with the section 307 evidence side. CRPC 307. Section 132 joint trial. Person accused of different offences committed in course of same transaction should be charged and tried together. Purely 64 withdrew from conspiracy and did not participate in actual killing of deceased. Offense of conspiracy is complete. The moment 2 or more persons agree to an illegal act, High Court rightly refused to summon PW 64 as an accused to trial along with appellant and others. Trial court directed to grant pardon in favor of 64 after following appropriate procedure and law அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 307 ஃபாலோ பண்ணி சிஆர்பிசி ஃபாலோ பண்ணி அவனை வந்து 307 சொல்ற 306 சொல்ற டெண்டரா படனை கொடுத்துட்டு நீங்க எவிடன்ஸ் எடுத்துருக்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இது என்ன பாருங்க, 132 இருக்கிற ப்ரொடெக்ஷன் எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் பாருங்க. போலீஸ்காரங்க எப்படியெல்லாம் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா இருந்தா டெண்டரா பேடனே வாங்காம சாட்சியை கோத்து விட்டுறலாம். நீங்க அப்புறம் அஜிரேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் 307 நீங்க இவரை சேருன்னு சொல்லி வரதுலாட்டியும் இங்க சாவு திருந்து போயிடும். நல்ல புத்திசாலியான போலீஸ் ஆபீசரா இருந்தா 132 இருக்கிற ப்ரொடெக்ஷனை அவரு பயன்படுத்திக்கலாம். இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நிறைய கேஸ்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாருங்களேன். இப்ப அடுத்தது
133 CRPC இது எவிடன்ஸ் ஆக்ட் 133 எவிடன்ஸ் ஆக்ட்ல குற்றவாளி எதிரி ஒருவருக்கு விரோதமாக சாட்சியம் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். நல்ல வார்த்தையை கவனிக்கணும். அக்கம்பிளிஸ் எதிரி குற்றவாளி எதிரி ஒருவருக்கு விரோதமாக சாட்சியம் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். ஒரு குற்றவாளியின் உறுதியூட்டப்படாத வாக்குமூலத்தை, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், அன்கராபரேட்டட் டெஸ்டிமோனி வாக்குமூலத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் மட்டுமே ஒரு தண்டனை தீர்ப்பானது சட்டத்திற்கு மாறானது ஆகாது. நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். எவிடன்ஸ் ஆக்ட் 133 இன்னொரு வாட்டி படிக்கிறேன். accomplice an accomplice shall be a competent witness against an accused person and on a conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of the accomplice. அதாவது ஒரு குற்றவாளி எதிரி ஒருவருக்கு விரோதமாக சாட்சியம் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த சாட்சியம் ஆவார். மற்றும் ஒரு குற்றவாளியின் உறுதியூட்டப்படாத வாக்குமூலத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் மட்டுமே ஒரு தண்டனை தீர்ப்பானது சட்டத்திற்கு மாறானது ஆகாது. இப்ப நீங்க அக்கம்ப்ளீஸ் எவிடன்ஸ் அன்கராபரேட்டட் டெஸ்டிமோனியை எடுத்துக்க முடியாது. அக்கம்ப்ளீஸ் எவிடன்ஸ் கராபரேஷன் இருந்தா எடுத்துக்கலாம். இப்ப இந்த கராபரேஷனை பத்தி எங்க சொல்லுது? இந்த கராபரேஷனை பத்தி எங்க சொல்லுதுன்னா, நீங்க அப்படியே எவிடன்ஸ் ஆக்ட்ல 114 வாங்கலாம். எவிடன்ஸ் ஆக்ட்ல 114 வாங்கலாம். எவிடன்ஸ் ஆக்ட்ல 114 வாங்கலாம். 114B பாருங்களேன். 114B பாருங்களேன். இப்ப நிறைய தீர்ப்புகள்ல உறுதியூட்டம் செய்யப்படாத உடன் குற்றவாளியினுடைய ஒப்புதல் வாக்குமூலம் ஏற்க தகுந்ததாகாதுன்னு வரும். இப்ப சாட்சி ஏற்றத்தில் என்ன சொல்லுது? 133 என்ன சொல்லுது? ஒரு குற்றவாளி எதிரி ஒருவருக்கு விரோதமாக சாட்சியம் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். accomplice is a competent witness against depose some other accused. மற்றும் ஒரு குற்றவாளியின் உறுதியூட்டப்படாத வாக்குமூலத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் மட்டுமே ஒரு தண்டனை தீர்ப்பாது சட்டத்துக்கு மாறானதாகாது. இப்ப 132ல விளக்கம் இல்லை. ஆனால் நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புனா என்ன சொல்லணும்னா, உறுதியூட்டம் செய்யப்படாத உடன் குற்றவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம் செல்ல தகுந்தது ஆகாது. எங்கடா ப்ரொவிஷன் வச்சான் அப்படின்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல 114ல பி வச்சார். 114ல பி வச்சார். என்ன வச்சிருக்காங்க பாருங்க. that an accomplice is unworthy or credited unless he is corroborated in material particulars. நான் கூட 132 படிச்சுட்டு ஷாக் ஆனேன். என்னடா அன்கராபரேட்டட் டெஸ்டிமோனியை ஏத்துக்கலாம்னு இருக்கேன்னு. ஆனால் 114ல இன்ஃபரன்ஸ்ல வச்சுட்டாங்க பாருங்க. otherwise then an accomplice is unworthy or credited unless he is uncorroborated in material particular. அப்ப சட்டத்தை எழுதிய அந்த சாட்சி சட்டத்தை எழுதிய எப்படி எல்லாம் வார்த்தைகளை 132க்கு எங்க வச்சிருக்காங்க பாருங்க. 114 1Bல வச்சிருக்காங்க. 114 1Bல வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் எங்கடா வந்துச்சு அப்படின்னா, எண்ணற்ற தீர்ப்புகள் மூலமா வந்துச்சு. இப்ப நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 2013 ACR 2013 ACR page 144 Gohangiri versus State of West Bengal. Gohangiri versus State of West Bengal. Evidence of accomplice should not be accepted. Evidence of accomplice should not be accepted without corroboration in material particulars. Without corroboration in material particulars. Without material particulars. இப்ப அடுத்தது குறிச்சிங்க. 2030 SEC 1 யாகுப் அப்துல் ரசாக் மேமான் versus State of Maharashtra. இதுல எழுதும் போது 133 114B செத்துவாங்க. 133 114B வச்சு அன்கராபரேட்டட் டெஸ்டிமோனிமாங்க. இப்ப அடுத்தது பாருங்களேன். 2008 1 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 2008 1 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 26 மாணிக்கம் என்கிற பூங்கா மாணிக்கம் என்றது வெர்சஸ் ஸ்டேட்
அன்லெஸ் கராபரேஷன் வித் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் இருந்தாதான் ஏத்துக்கலாம். இது 2008 1 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 26 டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட். நீதியரசர்கள் யாருன்னா டி முருகேசன் அண்ட் கே பாச்சா. Participate of accomplice at the various stages of occurrence corroborated by material particulars by other independent witness. இப்ப இதெல்லாம் வந்து அக்கம்ப்ளிஸுக்கு. இப்ப 2013 SCC 321 ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் பல்பீர் அண்ட் அனதர். இப்ப அப்படியே பார்ப்போம். இப்ப அடுத்தது 134 எந்த வழக்கிலும் ஏதாவது ஒரு சங்கதியை மெய்ப்பதற்கு இத்தனை எண்ணிக்கை உள்ள சாட்சியங்கள் வேண்டும் என்பது இல்லை. என்ன போட்டிருக்கு? ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு இத்தனை சாட்சி இருக்கணும் அப்படின்னு எவிடன்ஸ் ஆக்ட் எழுதினவங்க நினைத்து பார்க்கவில்லை. அதனாலதான் ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம கராபரேஷன் ரைட்டிங் கேஸ்ல 2 விட்னஸ் தேரிங்கிறோம். ரைட்டிங் கேஸ்ல 2 விட்னஸ் என்னன்னு பேசுமா 2 விட்னஸஸ் தேரிங்கிறோம். ஏன்னா ரைட்டிங் கேஸ்ல இம்ப்ளிகேஷன் ஆஃப் தி அக்யூஸ் ப்ரூவ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 விட்னஸ் சொல்லணும்னு சுப்ரீம் கோர்ட்டோட பல தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 134 எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, எந்த வழக்கிலும் ஏதாவது ஒரு சங்கதியை வைப்பதற்கு இத்தனை எண்ணிக்கை உள்ள சாட்சிகள் வேண்டும் என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சாலிட்டரி எவிடன்ஸ் கான்பிடன்ஸா இருந்தா, சிங்கிள் விட்னஸோட எவிடன்ஸ் கான்பிடன்ஸா இருந்தால் கன்விக்ஷன் கொடுத்தலாம். இப்ப சாட்சி சட்டம் என்ன சொல்லுது? சாட்சிகளின் எண்ணிக்கையை பத்தி சொல்லுதா? இல்ல, சாட்சிகளின் தரத்தை பத்தி சொல்லுது. சாட்சிகளுடைய குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுது ஒழிய குவான்டிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் சொல்லல சாட்சி சட்டம். இப்ப இந்த கராபரேஷன், இந்த ஒத்து போறது, ஒத்துரைத்தல், இதெல்லாம் நம்ம பல்வேறு தீர்ப்புகள் மூலமா எடுத்து கையாண்டது. இப்ப எவிடன்ஸ் சாட்சி சட்டத்தை எழுதிய நோக்கம் என்ன? ஒரு சங்கதியை நிரூபிக்கணும்னா ஒரு சாட்சி நம்பகத்தன்மையா இருந்தா போதும். ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சிங்க. 2013 ACR பக்கம் 692 இந்திய உச்ச நீதிமன்றம் மங்கா அலைஸ் மான்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட். மங்கா அலைஸ் மான்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட். கேஸ்லா பேரு மங்கா அலைஸ் மான்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட். குவாலிட்டி ஆஃப் விட்னஸஸ் ஒன்லி எக்ஸ்பெக்டட், நாட் குவான்டிட்டி. அடுத்தது பாருங்க, 2014 1 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பக்கம் 45 வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இதுல என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அப்படியே படிக்கிறேன். எவிடன்ஸ் மஸ்ட் பி வெய்டு, not counted. Sole testimony of eyewitnesses brutally 4 who lost all members of family in attack reliable. No reason for sole eyewitnesses. Brutally 4 falsely implicate appellants accused. Testimony of sole eyewitnesses brutally 4 cogent, credible and trustworthy. All victims of occurrence died of homicide evidence. Motive of occurrence was previous enmity. High Court rightly sustained convictions. அப்ப நான் சொல்கிற தீர்முடிவுகள் மூலம், நான் சொல்கிற சாட்சி சட்டம் பிரிவு 134 மூலம் என்ன தெளிவாகுது என்று சொன்னால், குவாலிட்டி ஆஃப் த எவிடன்ஸ் தான் கோர்ட் பார்க்குத ஒழிய குவான்டிட்டி ஆஃப் த எவிடன்ஸை பார்க்கல. இப்ப நம்ம ரொம்ப நல்லா பார்க்கணும்னா இதுக்கு ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்புனா, வடிவேல் தவிர ஸ்டேட் ஹோலி ரிலேபிள், பார்ட்லி ரிலேபிள், நாட் ரிலேபிள்னு முதல்ல இந்திய உச்ச நீதிமன்றம் பிரிச்சது. ஹோலி ரிலேபிள், பார்ட்லி ரிலேபிள், நாட் ரிலேபிள். இப்ப நாட் ரிலேபிள்னா எல்லா சாட்சியும் தெரியாதுன்னு சொல்லிடுறது. ஒரு சாட்சியை நாட் ரிலேபிள் எதுவுமே ஏத்துக்கிறது இல்லை. ஹோலி ரிலேபிள்னா எல்லாத்தையுமே அப்படியே ரிலே பண்ணிக்கிறது. பார்ட்லி ரிலேபிள்னா ஒரு சாட்சியத்தை பகுதியா ரிலே பண்றது. இதுதான் பின்னாலே நிதியரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மொட்டைத்தேவர் வழக்கு வந்த பின்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தையை போடுவார்கள். நெற்களும் கதிர்களும் இருக்கிறது என்று சொன்னால்
நாங்கள் வந்து நெற்களை பதர்களை தள்ளிவிட்டு கதிர்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறோங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு எழுத ஆரம்பிச்சாங்க ஜட்ஜ்மெண்ட்டை. இப்ப இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போறோம்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்து தீர்ப்பே பல தீர்ப்புகள் இருக்கிறது. 2007 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பக்கம் 778 சவுந்தரராஜன் வர்சஸ் ஸ்டேட். அடுத்தது 2008 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 423 இந்திய உச்ச நீதிமன்றம். குஞ்சி என்கிற பாலச்சந்திரன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப 134 இப்ப அடுத்தது நம்ம மிக முக்கிய பிரிவான 135 வரேன். இப்ப நீங்க இந்த 135ல எந்த வரிசை முறையில் சாட்சிகளை ஆஜர்படுத்தப்பட்டு விசாரிக்க விட வேண்டும் என்பது உரிமை வழக்கு மற்றும் குற்ற வழக்கு நடைமுறை தொடர்பாக முறையே அவ்வப்பொழுது சட்ட மற்றும் நடைமுறை பழக்கத்திலும் அத்தகைய சட்டையே எதுவும் இல்லை என்றால் நீதிமன்றத்தின் யுத்தத்துடனும் முறைப்படுத்துதல் வேண்டும். இப்ப கோர்ட்ல சாட்சி எப்படி விசாரிக்கணுங்கிறது சட்டத்துல ஏதாவது ரெகுலேட் பண்ணியிருந்தா அந்த ரெகுலேஷன்ல, அப்படி இல்லாட்டி சட்டம் எதுவும் இல்லை என்றால் நீதிமன்றத்தின் யுக்தியுடன் நீதிமன்றம் என்ன நினைக்குதோ அது மாதிரி விசாரிக்கலாம். இப்ப நான் ஒரு வழக்குல கேட்கிறேன், இப்போ ஒரு 397 கேஸ்னா ராபரி, டெக்காயட்டி, காசிங் இன்ஜுரி வித் டெட்லி வெப்பன், இன்ஜுரி இருக்கு, கொள்ளை போயிருக்கு, டாக்டர் முதல்ல வந்துடுறாரு, கோர்ட்ல வந்துடுறாரு, சாட்சி ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. நீதிபதி என்ன பண்ணிடுறாரு, பாவம் டாக்டர் அவரை டயத்தை வேஸ்ட் பண்ணோண்டா, டாக்டரை முதல்ல ஏத்துங்க, டாக்டர் விசாரிங்கிறார். whether it is correct, it is totally wrong. எப்படி டோட்டலி ராங் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கேஸ் லாவோட சொல்றேன், பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த கேஸ் லாவை தந்தவரும் என்னுடைய குருநாதர், நான் வணங்கி மகிழ்கிற எஸ் நாகமுத்து ஜே தான். கேஸ் லாவை குறிச்சிங்க 2011 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், 2011 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், பேஜ் 817 தர்மராஜ் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அனுபர்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன், திருப்பூர். இந்த நீதிபதி கொஞ்சம் இந்த ட்ரையல் நடத்துற நீதிபதி கொஞ்சம் விசித்திரமான நீதிபதியா இருந்திருக்கிறார். என்னன்னா விரைவில் நீதி வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், டெபோசிஷன் எழுதும் போதே முதல் விசாரணை 12:45 மணிக்கு துவங்குகிறேன். எப்படி முதல் விசாரணை 12:45 மணிக்கு என்னால் துவங்கப்படுகிறது, தலைவர் அடிச்சிருவாரு எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு. முதல் விசாரணை 3 நிமிஷத்துல முடிஞ்சு போடும். 12:48க்கு முதல் விசாரணை முடிந்து விட்டது. மொத்தம் இந்த கேஸ்ல நான் சொன்னது மாதிரி அஃபென்ஸ் என்னன்னா 393 398 அஃபென்ஸ். என்ன பண்ணிடுறாரு, அக்யூஸ டாக்டர் முதல் சாட்சியா விசாரிச்சாரு. யார புடல் ஒன்னா டாக்டர் இன்ஜூரி வந்திருக்காம பாருங்க. இப்போ ஒன்னு டாக்டர் அவரை விசாரிச்சாரு. அக்யூஸை பார்த்து எங்கயா வக்கீல், ஐயா எனக்கு வக்கீல் இல்லையா, நீ கேள்வி வைக்கிறியா, நான் கேள்வி வைக்கல. இவர் உடனே எழுதுறார், பல்வேறுபட்ட உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் வக்கீலுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட கைதிக்கு எதிரிக்கு வக்கீல் வைத்து தர வேண்டியது இந்த நீதிமன்றத்தினுடைய கடமை. உடனே அங்க இருக்கிற 7-8 வக்கீல ஒரு வக்கீல கட்ட வாங்கிக்க உடனே நடத்த அப்படிங்கிறார். லீகல் எய்ட் பிரீஃப் தான் நம்ம தம்பி என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் இந்த தம்பிகளும் படிக்குது, படிச்சுட்டு 2:30 மணிக்கு கேஸ் முடியுது, 2:45க்கு கோர்ட் ஆரம்பிக்குது, சாட்சியை விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தம்பிங்க 4 கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்க லீகல் எய்ட் பிரீஃப் தானே, அந்த தம்பிங்க கையில கேஸ் பண்ணோன்னே அவங்க 4 கேள்வி சாட்சியை கேட்டுறாங்க. சாட்சியை கேட்டு முடிஞ்சு என்ன பண்ணிடுறாரு, ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுட்டீங்கன்னா கேட்டு முடிச்சுட்டு கண்டிஷன் கொடுத்து விட்டாரு. அப்பீல் போறப்ப இந்த கேஸ எஸ்என்ஜே எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாரு பாருங்க. அவர் எப்படி டிஸ்கஸ் பண்றாருன்னா, ஆல்ரெடி இப்ப நீங்க பழைய ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா, இப்ப ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல நான் சொல்ற ப்ரொவிஷன் இல்ல, பழைய ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல 164ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப 1/1/2020க்கு முன்னால் இருந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல 164ன்னு ஒரு ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல ஒண்ணு இருக்கும். பிஃபோர் 1/1/2020 அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல என்ன இருக்குன்னா, டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு சஃபிஷியன்ட் டைம் மஸ்ட் பி கிவன் ஃபார் பர்யூசிங் தி பேப்பர்ஸ். அது ஓல்டு ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல 164. ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு கோர்ட்ல கட்ட பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும்னு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல அப்ப இருந்துச்சு. இப்ப பாருங்களேன், இதுல டிஸ்கஸ் பண்ணுவார் பாருங்களேன்.
the records would further reveal that the evidence of the for the records it could be seen that a learned member of Tirupur Bar Association was encouraged as the counsel by the appellant and accordingly he was on record. The case was listed for the examination of witness on 5/4/2004. On the day, totally 6 witnesses were present on summons, including the doctor who treated the victim of the crime. The learned session judge commenced the examination of Puduli 1 at 12:32 p.m. on 5/4/2004. Here I have to mention that the records would only show that the learned session judge has meticulously recorded the time of commencement of the chief examination of each witnesses. At the time at which the chief examination of each witness was concluded, the time at which the cross-examination was commenced in respect of each witnesses, and time at which the cross-examination was concluded in respect of each witnesses. Coming back to the examination of Pudul 1, he is a doctor who treated the victim. The learned session judge adopted an irregular procedure of examining the doctor who treated the injured to speak about the injuries first instead of examining the injury. Nalla vaarthai kavanikanum. The learned session judge has adopted an irregular procedure for examining the doctor who treated the injured to speak about the injuries first instead of examining the injured. The most important substantive piece of evidence in respect of the occurrence would be that of the injured. The evidence of the doctors will only be corroborative in nature, only in order to test the truthfulness of the version spoken by the injured witness. The medical evidence let it. Therefore, as part of fair trial to be afforded to the accused, it is always necessary that the injured witnesses are in case where there are eyewitnesses, or in cases where there are eyewitnesses, they should be examined first, and then only the doctor should be examined. But in this case, curiously, the learned session judge had permitted the prosecution to examine the doctor first. This is not a consonance with the fair trial to be awarded by the accused. The records would further reveal that the chief examination of PW was completed at 12:02 p.m. The learned session judge recorded that the counsel on record for the accused was not present in the court during trial. However, the learned session judge was not inclined to adjourn the case since there was already 6 witnesses present on summons. The learned session judge has further recorded that view on this judgment of the Honorable Supreme Court, details not given. He was inclined only to proceed with the trial further without adjourning the case. Then he called upon the accused himself to cross-examine. The learned judge has recorded that the cross-examination commenced at 12:44 p.m. That he has recorded that despite opportunity afforded by the accused, he did not cross-examine the witness. Then he recorded that there was no re-examination. He has further recorded that the time of completion of cross-examination is stated above 12:45 p.m. Thereafter, he has recorded in his deposition that the accused requested the court to appoint an advocate at the cost of the state defending him. The learned session judge has further recorded, in the interest of justice, accepted the said request under section 304 CRPC. He named one advocate, was appointed to defend him. Then the learned session judge has recorded in the deposition, Pudul 1 itself, that the said advocate commenced the cross-examination 1 p.m. நல்லா கவனிக்கணும். கிராஸ் 1 மணிக்கு தூங்குறாரு வக்கீல், எப்போ முடிக்கிறார் பாருங்க. Then the cross-examination was completed 1:02 p.m. 1:02 p.m. நல்லா கவனிக்கணும். 1 மணிக்கு ஆரம்பிச்சு 1:02க்கு லீகல் எய்ட் வக்கீல் முடிச்சார். அடுத்தது பாருங்க. Then Pudul 2 commenced 1:05 p.m. on the same day. Pudul 2 is the victim of the crime. The learned session judge recorded the deposition of Pudul 2 that the cross-examination commenced at 1:22 p.m. and the same was completed 1:31 p.m. 9 நிமிஷம் கிராஸ் பண்ணிருக்கார். The learned judge further stated 3 p.m. on the same day Pudul 2 was recalled. He was further cross-examined by the defense counsel. The cross-examination was completed 3:07 p.m. In the same fashion, all the witnesses examined சொல்லி போட்டு கடைசியில் இந்த ட்ரையலையே தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையலையே தப்புன்னு சொல்லி ரீட்ரையல் கொடுத்துட்டார். இப்போ நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ரெகுலேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதே டயத்துல அக்யூஸ் பிரெஜுடிஸ் ஆகக்கூடாது. அதான் ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப அடல்ட்ரியில 125 மெயின்டெனன்ஸ் கேஸ்ல அடல்ட்ரி ப்ளீ பண்றாங்க.
புருஷன் சைடுல யார் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இருக்கணும்? யார் ஃபர்ஸ்ட்? நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? பெட்டிஷன் தான் எவிடன்ஸ் இருக்கணும். அடல்ட்ரி ப்ளீட் பண்ணா செல்வமணி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னுச்சுன்னா, ரெஸ்பாண்டன்ட்டுக்கு மறுக்கிறதுக்கு போதிய டைம் கொடுக்கணும். அதனால யார் அடல்ட்ரி ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் எவிடன்ஸ் இருக்கணும். தெரியுங்களா? இப்படியெல்லாம் தீர்வுகள் இருந்துச்சு. இப்படியெல்லாம் தீர்வுகள் இருந்துச்சு. தீர் முடிவுகளை வச்சுதான் கேஸ். அடுத்தது பாருங்க, நான் சொல்றது பிரிவு 136. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு. என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவுனா, admissibility can be decided by the court. நான் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. என்ன வார்த்தை நம்ம இந்த நீங்க டிஃபென்ஸ்லயோ ப்ராசிக்யூஷன்லயோ நம்ம 100 சாட்சியை விசாரிக்கலன்னு சொல்லலாம். ஆனா யாரை விசாரிக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம், யார கோர்ட்ல விசாரிக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரத்தை சாட்சி சட்டம் யாருக்கு வச்சுதுன்னா நீதிபதிக்கு வச்சுது. எப்படி வச்சுது பாருங்க. Judge to decide as admissibility of evidence when either party proposes to give evidence of any fact. The judge may ask the party proposing to give the evidence in what manner the alleged fact is proved. In what manner the alleged fact if proved would be relevant, and the judge shall admit the evidence if he thinks that the fact if proved would be relevant and not otherwise. If the fact proposed to be proved is one which evidence is admissible only upon proof of some other fact, such a last mentioned fact must be proved before the evidence given of the fact first mentioned, unless the party undertake to give proof of such fact and court is satisfied with such undertaking. In the relevancy of one alleged fact depends upon another alleged fact being first proved, the judge may in his discretion either permit evidence of first fact to be given before the second fact is proved, or require evidence to be given of the second fact before the evidence is given. ரொம்ப நீங்க ஒன்றும் போட்டு கொள்ளிட்டே வேணாம். நான் இல்லிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டே வரேன் பாருங்க, ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ நீங்க சிஆர்பிசியில் 226 ஒன்று இருக்கும். என்ன 226 செஷன் ஸ்டைல என்ன? செஷன் ஸ்டைல 226 சிஆர்பிசியில் ஒன்று இருக்கும். என்ன இருக்குன்னா, the prosecutor must open the trial. என்ன ஓபன் பண்ணணும்னா, தான் கொண்டு வந்திருக்கிற கேஸ்ல எதிரிகள் மீது என்ன குற்றச்சாட்டு வருகிறது, இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக தான் என்னென்ன சாட்சியை விசாரிக்க போறேன் அப்படிங்கிறத அவர் ப்ரொபோஸ் பண்ணணும். அப்படிங்கிற 226 தான் ஆப்ஜெக்ட். இப்ப பாருங்க, இல்லிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன். It is to prove a statement and a relevant fact by a person alleged to be dead, which statement is relevant under section 32. இப்போ ஒரு டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு தொடர்புடைய பொருண்மை என்ன? டையிங் டிக்ளரேஷன் கொடுத்தவன் இறந்து போயிட்டாங்கிறது தொடர்புடைய பொருண்மை. புரியுங்களா? தொடர்புடைய பொருண்மை இறந்து போயிட்டான்னு சொன்னா 32ல டையிங் டிக்ளரேஷனை தொடர்பு வந்துருதா? admissibility can be decided by the judge. அடுத்தது பாருங்க, the fact that person is dead must be proved by the person proposing to prove the statement before evidence giving a statement. It is a proposed to prove by a copy the content of the document said to be lost. இப்போ ஒருத்தரோட டாக்குமெண்ட், இப்போ நீங்க 56 எவிடன்ஸ் ஆக்ட் போயிடணும். ஒரு டாக்குமெண்ட் லாஸ்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல அதர் சைடுக்கு நோட்டீஸ் கொடுப்போம். அதர் சைடு நோட்டீஸ் கொடுத்து உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை நீங்க தாக்கல் பண்ணணும். அவர் தாக்கல் பண்ணலன்னா அப்புறம் நம்ம செகண்ட் எவிடன்ஸ்க்கு வந்துடலாம். இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்ட்ல வச்சிருக்கிற ப்ரொசீஜர். இப்போ the fact originally start must be proved by the person proposed to prove the evidence. A accused is receiving a stolen property knowing it have been stolen. இப்போ நீங்க ஒருத்தன் கையில திருட்டு பொருள்னு தெரிஞ்சு ஒரு பொருளை திருட்டு பொருளை வச்சிருக்கிறான், அவன் திருட்டு பொருள்னு தெரிஞ்சு வாங்கலாங்கிறது அவன் நிரூபிக்கிறான். நீங்க 114ல பிரசம்ஷன் வந்துடும். soon after the theft ஒருத்தன் கையில பொருள் இருந்தா whether he is thief or receiver of property. இப்போ இது என்ன, இப்போ எதுக்கான்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. இப்ப 2 கேஸ் சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்களேன். இப்ப அட்மிசபிலிட்டியை நீதிபதிக்கு எதுக்கான அதிகாரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. நீதிபதியை என்ன மணி 6 போது நான் முடிக்கிற இடத்துல 2 ரூலிங் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கான ரூலிங் சொல்றேன், குறிச்சிங்க. 2001 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 341, 2001 லா வீக்லி கிரிமினல், 2001 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 341. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தவர் யாருன்னா ஜஸ்டிஸ் பிடி தினகரன். இது யாருன்னா நாகூர் மீரான், அவர் முன்னாள் மந்திரி. அவருடைய டாக்டர் நூர் ஜமீலான்னு அவங்க 2 பேரும் தான் பார்ட்டி. எதிர்தரப்பு யாருன்னா 2001 லா வீக்லி எடுப்பா. 2001 லா வீக்லி கிரிமினல்
பேஜ் 341. பேஜ் 341. இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அவங்க இந்த தரப்பு சாட்சியா இது வந்து ஊழல் தடுப்பு வழக்கு. ஊழல் தடுப்பு வழக்குல என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபென்ஸ் விட்னஸ்ல 260 பேரை சாட்சியா போடுவாங்க. டிஃபென்ஸ் விட்னஸா 260 பேரை, டிஃபென்ஸ் விட்னஸா எத்தனை பேர் போடுவாங்க? 260 பேரை. 260 பேரை டிஃபென்ஸ்ல விசாரிக்கணுமாங்க. லோயர் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த 260 பேரை விசாரிக்கிறதுக்கு அவங்க என்ன வாதம் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க திருமணம் நடந்துச்சு, அந்த திருமணத்துல எங்களுக்கு மொய்யனா வச்சிருக்காங்க, அதனால நாங்க இன்கமா கொண்டு வரணும்னா, அந்த திருமண நோட்ல யார் மொய் எழுதுனாங்களோ இருக்கா, அந்த திருமண நோட்ல யார் மொய் எழுதுனாங்களோ அவங்கெல்லாம் நாங்க விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, 260 சாட்சியை நீங்க விசாரிக்க வேண்டாம், 35 சாட்சியை விசாரிச்சா போதும்னு என்ன பண்ணுவாரு, ட்ரையல் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, 35 சாட்சியை விசாரிக்க சொல்லிட்டு பாக்கி பேரை தள்ளுபடி பண்ணிடுவார். மேட்டர் ரெக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்ப நூர் மீரானுக்கான ஆஜரானது யாருன்னா ஜஸ்டிஸ் சந்திரு, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்தார் சந்திரு. அப்ப வக்கீலா இருக்கார். அவருக்கு அப்பியர் ஆகிறார். அவருக்கு அப்பியர் ஆகிறார். எதிர்தரப்புக்கு போலீஸ் தரப்புக்கு யார் அப்பியர் ஆகிறார்னா, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் ராஜ்யசபை உறுப்பினர் சீனியர் சண்முகசுந்தரம் அப்பியர் ஆகிறார். சீனியர் சண்முகசுந்தரம் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்ல இந்த 136 படிச்சு காமிக்கிறார். அட்மிசபிலிட்டியை டிசைட் பண்றது யாருன்னா கோர்ட் தான ஒழிய எய்தர் ப்ராசிக்யூஷனோ ஆர் டிஃபென்ஸோ இல்ல, எய்தர் ப்ராசிக்யூஷனோ ஆர் டிஃபென்ஸோ இல்ல, ப்ராசிக்யூஷனோ ஆர் டிஃபென்ஸோ இல்ல. அதனால அந்த 35 சாட்சியை விசாரிச்சாலே அவங்க வழக்க நிறுவி காட்டிக்கலாம். அதாவது 134 சாட்சி சட்டம் ஒரு சங்கதியை ப்ரூவ் பண்றதுக்கு எண்ணிக்கையை நிர்ணயம் செய்யல. 136 அட்மிசபிலிட்டியை டிசைட் பண்றதுக்கு ஜட்ஜிக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க போட்ட மனு தள்ளுபடி ஆயிடுது. இப்ப அடுத்த வழக்கு 2001 லாவி கிரிமினல் பேஜ் 223. பேஜ் 223. பேஜ் 223. இது என்ன கேஸ்னா, மல்லியா வர்சஸ் டிஎஸ்பி. மல்லியா வர்சஸ் டிஎஸ்பி விஜிலன்ஸ். இவங்களும் மந்திரியா இருந்தவங்க தான். இவங்க என்ன பண்றாங்க, ஊழல் தரப்புல இவங்க மேலேயும் வழக்கு போடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 141 பேரை சாட்சியா போடணுங்கிறாங்க. எத்தனை பேரை? 141 பேரை சாட்சியா போடணும். என் வழக்க நிரூபிக்கணும்னா 141 பேரை சாட்சியா போடணுங்கிறாங்க. இவங்களுக்கான அப்பியராய் பேசினது யாருன்னா வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கோபிநாத். அவர் ஒரு அற்புதமான வாதத்தை வச்சார் கோர்ட்ல. என்ன வாதத்தை வச்சாருன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ரெப்யூட்டல் பிரசம்ப்ஷன் அக்யூஸ் மேல வந்துடும். யார் மேல வந்துடும்? ரெப்யூட்டல் பிரசம்ப்ஷன் அக்யூஸ் மேல வந்துடும். ஆக அக்யூஸ் தன்னுடைய டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது அக்யூஸ்டோட கடமை. அதனால நான் எல்லா சாட்சியும் விசாரிக்க எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு வாதிடுவார். இப்ப இதே 136 கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டு, பட் எல்லா 141 சாட்சியும் விசாரிக்க வேண்டியதில்ல, இது 2 சாட்சிய ப்ராசிக்யூட்டரும் டிஃபென்ஸும் சேர்ந்து கலந்து பேசி பிக் அண்ட் சூஸ் பண்ணிங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து முடிப்பாங்க. இதை நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, 136 எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அட்மிசபிலிட்டி கேன் பி டிசைடட் பை தி ஜட்ஜ். நான் ஒரே ஒரு செக் கேஸ் நடத்தினேன். செக் கேஸ்ல நான் கம்ப்ளைண்ட் இருக்கு. டிஃபென்ஸ்ல வந்து ஒரு 91 போட்டாங்க. என்ன 91 போட்டாங்கன்னா, என்னோட வாதியுடைய மனைவியை அழைத்து விசாரிக்க வேண்டும். வாதியுடைய மனைவியை 3 லெவலில் அழைத்து விசாரிக்கணும். எப்படின்னா என்னை மிரட்டுறது. வாதியினுடைய மனைவி அழைத்து விசாரிச்சா நான் பயந்துருவோமா. நான் உடனே போட்டேன், இந்த மாதிரி எதிர் தரப்புல இந்த மாதிரினா மனு போட்டிருக்காங்க, எதிர் தரப்புல இந்த மாதிரி கட்சி வைத்து முன்னிட வாதிடவில்லை, மனைவிக்கு இந்த டிரான்சாக்ஷன் தெரியும்னு எந்த இடத்துலயும் அவங்க கேள்வி கேட்கல, அதனால எதிர்தரப்பு வாதியினுடைய மனைவியை அழைத்து விசாரிக்கணுங்கிறது மிக தவறானது. அதனால அவங்க போட்டிருக்க மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு லோயர் கோர்ட்ல மனு போட்டேன். நான் போட்ட கவுண்டரை எடுத்துட்டு லோயர் கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு. பார்ட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட்டுக்கு எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் ஜஸ்டிஸ் கனகராஜில வாங்கிட்டாரு ஆர்டர். என்ன வாங்கிட்டாருன்னா, எனக்கு நோட்டீஸே கொடுக்காம
அதர் சைடை விசாரிக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டார். நான் எடுத்துட்டு ரேக்கப் போனேன். நான் சொன்ன தீர்ப்பு தான் சேதுராமன் வர்சஸ் ராஜமாணிக்கன்னு எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயும் ரீகால் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா 311 இஸ் இன்டெலக்சுவரி ஆர்டர். 311 இஸ் இன்டெலக்சுவரி ஆர்டர். இன்டெலக்சுவரி ஆர்டர்ல ரிவிஷனே கிடையாதுன்னு சொல்லி உத்தரவான கேஸ் அது. அதை எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா 136 வரைக்கும் வந்துட்டோம். ஆதிலட்சுமி அம்மாவோட அனுமதியுடன் அடுத்த கிளாஸா நமது எக்ஸாமினேஷன் விட்னஸை தொடர்வதற்கு இந்த லீகல் லைட்ல பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்.